بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை ஒரு சிறந்த நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் யா ஐயுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த சமூகத்தில் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு போன்ற கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு நற்குணங்கள், நன்னடத்தைகள், மென்மையான போக்குகள், இந்த விஷயங்களை பேணுகிற காரியத்தில் இந்த மனித சமுதாயத்திலே நிறைய பேர்கள் பின்தங்கி கிடக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெரிய பெரிய வணக்கசாலிகள், மிகப்பெரிய தர்மசாலிகள், மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் என்று சமூகத்தில் அறிமுகமாகி இருக்கிறவர்கள் கூட பேணப்பட தவறிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய, மிக உன்னதமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் எல்லோரும் தவறிழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மனித சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே நாமெல்லாம் குர்ஆன் ஹதீஸை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்தினுடைய அங்கத்தினர்கள் நாம். பொதுவாக இருக்கிற முஸ்லிம்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், நமக்கு நிறைய பொறுப்புகள் உண்டு, கடமைகள் உண்டு, பணியாற்ற வேண்டிய நிறைய செயல் திட்டங்கள் நமக்கு உண்டு. அப்ப நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காரியம், பிற மக்களுக்கு எதை நாம் சொல்லுகிறோமோ அதை நம்முடைய வாழ்விலை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை வலியுறுத்தித்தான் எனக்கு முன்னால் இமாம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். இரண்டாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் ஹதீசுகளோடு தொடர்பு இருந்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்று, அவருடைய பிரச்சாரம்.
இரண்டாவது அவருடைய சொந்த நன்னடத்தைகள். இந்த ரெண்டிலும் தான் அந்த மக்கள் கவரப்பட்டார்கள். உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு சில விஷயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் யார் தெரியுமா உங்களுக்கு? எந்த வகையான ஒரு பேச்சையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவில்லை அந்த ஹதீஸ்ல பார்த்தா. ஆனால் 2 நாள் 3 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கையை குடனிருந்தே பார்க்கிறார். பார்த்து அவர் 3வது நாள் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்கிறார். அவர் யார் என்று சொல்ல முடியுமா? சுமாமா என்கிற ஒரு கொடுமைக்காரன், அநியாயக்காரன். அவனுடைய வாசகத்திலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னா, பள்ளியில கட்டி போட்டு வைத்திருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான், முஹம்மது அவர்களே, என்னை நீங்கள் கொலை செய்தால் நீங்கள் கொலை செய்ய தகுதியுடையவனைத்தான் நீங்கள் கொன்றீர்கள். அந்த அளவுக்கு கொடுமைக்காரன் அவன். என்னை விட்டாலோ நிறைய செல்வங்கள் உண்டு, அன்பளிப்பு தருகிறேன். 2 ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கவே இல்லை. 3 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வருவது, மக்களோடு பேசுவது, அவருடைய பழக்கம், அவருடைய சுபாவம், இவைகளை மட்டுமே பார்த்து 3வது நாள் அவன் இஸ்லாத்தை தழுவும் பொழுது சொன்ன வாசகம் என்ன? உலகத்திலேயே அதிக வெறுப்புக்குரிய முகமாக உங்களுடைய முகம் எனக்கு இருந்தது, உலகத்திலேயே அதிக பிரியமானவராக இப்பொழுது நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொல்லி அழுது இஸ்லாத்தை தழுவினார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யாமலேயே நடவடிக்கையின் மூலம் ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவியதற்கு ஒரு சான்று. இதே போல ஒரு வாசகத்தை ஒரு பெண் சொன்ன சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? அதுவும் ஒரு கொடுமைக்கார பெண். அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண். அந்த பெண்ணும் இஸ்லாத்தை தழுவும் பொழுது பயன்படுத்திய வாசகம் இதே வாசகம்தான். உலகத்திலேயே அதிக வெறுப்புக்குரியவராக நீங்கள் இருந்தீர்கள், இப்பொழுது எனது அதிக பிரியத்திற்குரியவர்கள் நீங்கள் என்று இதே அபூ சுஃபியானுடைய மனைவியும் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நிறைய அவருடைய பண்புகளை சுட்டி காட்டுகிற வரிசையில் நற்குணத்தை பற்றியும் அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே சொல்கிறான். அந்த வசனம் எதுங்க? ஹுலுகின் அலீம், நபியே நீங்கள் நற்குணத்தில் மிகச்சிறந்தவராக இருக்கிறீர் என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். 68வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம், நற்குணத்தினுள் மிகச்சிறந்தவராக நீங்கள் இருக்கிறீர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப நற்குணம் என்பது, நன்னடத்தைகள் என்பது, நடவடிக்கைகள் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஜமாத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினராக நம்முடைய தலையாய கடமை, முக்கியமான கடமை. சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, நாம் 2 கண்ணில் சமுதாயத்தை பார்த்தாலும் சமுதாயம் 1000 கண் கொண்டு நம்மை பார்க்கும் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அதற்கேற்பத்தான் இன்றைய தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. நற்குணம், அந்த நற்குணத்திற்கு எதிரான சிந்தனைகள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்விலே களையப்பட வேண்டும். பொதுவாக இஸ்லாமிய தாவா என்பது பலதரப்பட்ட நிலைகளை கொண்டது. ஒன்று தனிநபர் பிரச்சாரம், இன்னொன்று திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பு, மற்றொன்று நாள் முழுக்க பேசுகிற இஜ்திமா என்று சொல்லப்படுகிற ஒரு நாள் மாநாடு, மற்றொன்று இது போன்ற பயிற்சி வகுப்பு. தர்பியா என்றாலே பயிற்சி வகுப்பு. ஜும்மா உரையோ, தனிநபர் பிரச்சாரமோ, பொதுக்கூட்ட நிகழ்ச்சியோ, மாநாடோ அல்லது இஜ்திமாவோ அல்ல. தர்பியா என்றாலே அந்த தர்பியா முடிந்து வெளியே செல்லும் போது அந்த வகுப்பில் கலந்து கொண்ட மக்களுடைய நடவடிக்கைகளில் ஏதாவது ஒரு துறையில் மாற்றம் வந்திருக்க வேண்டும். அதுதான் தர்பியா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை உங்களுடைய சிந்தனையில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்படுகிறேன். அவர் சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையை கேட்க சென்ற நாங்கள் திரும்ப வரும் பொழுது நாங்களாக வரமாட்டோம், ஒரு சில மாற்றத்தோடு தான் திரும்ப வருவோம். அப்ப இந்த தர்பியா என்பது, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கிற ஒரு சபையில் அமருதல் என்பது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை கேட்கிற ஒரு சபையில் அமருதல் என்பது மிகுந்த ஒரு பாக்கியத்துக்குரியது. ஈமானுக்கு பாதுகாப்பு, லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை என்று சொல்லுகிற ஒரு சபை இந்த சபை. அப்ப கூர்ந்து கவனிக்கணும் விஷயங்களை. 2வது, உங்கள் மீது உள்ள கடமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா உரையில சொன்ன மாதிரி தான்.
இங்கே வந்திருப்பவர் வராத நபருக்கு இந்த செய்தியை எடுத்துச் சொல்வது உங்களுடைய கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு செய்தியை 2 வகையா மக்கள் வழங்குவார்கள். ஒன்று, அந்த உரையை கேட்கும் போது நமக்கு என்ன படிப்பினை என்கிற கண்ணோட்டத்தோடு அந்த செய்தியை கேட்கிற ஒரு மனோபாவம் மனிதர்களுக்கு உண்டு. அதையும் தாண்டி நாமும் கேட்க வேண்டும், நாம் கேட்டதை பிற மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்கிற உயரிய மனப்பான்மையோடு உள்ளவர்களும் மனித சமுதாயத்திலே உண்டு. 2வது வகையினர் தான் இஸ்லாத்திற்கு தேவையானவர்கள். 1வது வகையினர் அவர்களுடைய மறுமைக்கு தேவையானது. இன்னொன்று, கலந்தோம், ஒரு 400 ரூபாய் கொடுத்தோம், காலையில் மத்தியானம் சாப்பிட்டோம், கிளைமேட்டை அனுபவிச்சோம், போனோம்னு சொன்னா அது வேஸ்ட். அதற்கு இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவோ டூர் ப்ரோக்ராம் இருக்கு. நம்முடைய நேரங்களை செலவழிக்க, ஜாலி அடிக்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை சுற்றி பார்க்க நிறைய பயணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா இந்த பயணம் ஒரு இம்பார்ட்டன்ட், விலை மதிக்க முடியாதது. இதே போன்ற ஒரு நிகழ்வு இனி எப்பொழுது யாருக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கை சேதப்படக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா நமக்கு உருவாக்குவான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். முதல்ல பாருங்க, நற்குணத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களெல்லாம் நமக்கு போதித்திருக்கிறார்கள். நற்குணத்தினுடைய இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்குவதிலேயே மிகச் சிறந்தது. வார்த்தையை பாருங்கள், ஹதீஸுடைய வாசகம். பொருளாதாரமோ, உடல் ஆரோக்கியமோ, நல்ல மனைவி மக்கள் என்கிற குடும்ப சூழ்நிலையோ, பொறுப்பு அதிகாரம் என்கிற அந்தஸ்தோ, இவைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே குறிப்பிடவில்லை. அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குவதிலேயே மிகச் சிறந்தது ஒரு நற்குணமுடையவனாக அல்லாஹ் அவனை ஆக்குகிறானே, அதுதான் அவனுக்கு ரப்புல் ஆலமீன் வழங்கிய நிஅமத்துகளில் மிகப்பெரிய நிஅமத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன காரணம்? அந்த நற்குணம் அவனிடத்தில் வந்தாலே அவனுடைய காலுக்கடியில் நான் ஆரம்பத்தில் சொன்ன அனைத்து அந்தஸ்துகளும் வந்து விழுந்துவிடும். பொருளாதாரம் ஆனாலும், அந்தஸ்துகள் ஆனாலும், பதவி உயர்வானாலும், மக்கள் செல்வாக்கானாலும், மக்கள் நம்மை மதிப்பதானாலும், உயர் அந்தஸ்து பெறுவதாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அவனுடைய காலுக்கடியில் அவன் விரும்பாமல், அவனே எதிர்பார்க்காமல் வந்து விழுகிற ஒரு அந்தஸ்து தான். இந்த நற்குணம் மட்டும் ஒரு அடியானிடத்திலே இருந்தால் அவன் உன்னதமான நிலையை அடைந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ் வழங்கிய நியமத்திலே மிகச்சிறந்த நியமத்து எதுங்க? நற்குணம். இந்த நற்குணம் உடையவரை நாம் பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் ஹாதா மின் ஃபضل ரப்பி நிறைய விஷயத்துக்கு நாம சொல்லுவோம். ஆனா சொல்ல வேண்டிய கரெக்டான வாசகம் எல்லாம் எங்க? எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் ஈமானில் முழுமை பெற்றவராவார், ஈமானின் சுவையை இவர் சுவைத்தவராவார், ஈமானுடையவரை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இவரை பாருங்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் சொன்னார்களோ அந்த மனிதர்கள் தான் இந்த மனித சமுதாயத்திலே விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், இரவில் ஒரு அடியான் நின்று வணங்கிய வணக்கத்தையும், நோன்பாளி நோன்பு நோற்று அவனுக்கு கிடைக்க போகிற நன்மையையும் ஒருஞ்சேர ஒரு அடியான் பெறுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்து நோன்பு நோக்கிற மனிதனுடைய கூலியையும், இரவு நேரம் முழுக்க நின்று வணங்குகிற ஒரு அடியானுடைய நன்மையையும் ஒரு மனிதன் அடைவான். அவன் யார் என்றால் நற்குணமுடையவன். வார்த்தை எவ்வளவு கனமான வார்த்தை! இன் ஹுவ இல்லா வஹியும் யூஹா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஹதீசுகளை படிக்கும் போது, ஹதீசுகளை கேட்கும் போது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தோடு படித்து கேட்டால் நிச்சயம் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரும். நோன்பாளியினுடைய நன்மை, இரவு முழுக்க நின்று வணங்கியவனுடைய நன்மையை ஒரு மனிதன் அடைகிறான், அவன் நற்குணம் உடையவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் இந்த நபிமொழியை பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, நம்பர் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தலைப்பு எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் தந்தாங்க, அது இப்போ பேச வரல. அப்போ அதனால தலைப்பு மட்டும், நம்பர் பிறகு என்ன சந்திச்சு எல்லாம் வாங்கிங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்க, மறுமை நாளில் அல்லாஹு தஆலா நன்மை தீமை எடை போட்டு தானே சொர்க்கத்தில் விடுவான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
இந்த மீசான்ல எடை போடாத மக்கள் உண்டு. அவர்களுக்கு நன்மை எடை போடப்படாது, தீமை எடை போடப்படாது. அவர்கள் யாரு? காஃபிர்கள். காஃபிர்களுக்கு மீசான் எடை என்கிற விசாரிப்பு அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு உடல் உறுப்பு விசாரிப்பு, அவருடைய கிதாபுகளை கொண்டு விசாரிப்பு, அதோட அவங்க விசாரிப்பு முடிஞ்சது. மூன்றாவது கட்ட விசாரிப்பு இறை விசுவாசிகளுக்கு. யாருக்கு அல்லாஹு தஆலா இறுதியில் சொர்க்கம் கொடுக்க முடிவு செய்கிறானோ அவர்களுக்கு தான் மீசான் என்கிற தராசுல நன்மை தீமைகளை எடை போட்டு அதன் மூலம் தீர்ப்பு வழங்குகிற ஒரு விசாரிப்பு இறை விசுவாசிகளுக்கு மட்டும்தான். நாத்திகவாதிகளுக்கோ இறை நிராகரிப்பாளர்களுக்கோ இணை வைக்கிற மக்களுக்கோ இஸ்லாத்தை ஏற்காத மக்களுக்கோ எடை என்பது கிடையாது. அந்த வசனம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயத்துல 106வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். அவர்களுக்கு எடை என்பதே மறுமை நாளில் கிடையாது. அப்ப எடை என்பது நமக்கு தான். அந்த மீசான் என்கிற அந்த தராசில், சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம், மீசான் என்கிற அந்த தராசில் அதிக கனத்தை பெற்று தரக்கூடியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு சில விஷயத்தை எது சொல்ல முடியுமா? மீசான் என்கிற தராசில் அதிக கனத்தை பெற்று தரக்கூடிய வார்த்தை என்றொன்றை சொன்னார்கள். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். புகாரியினுடைய கடைசி ஹதீஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஹதீஸ் கிடையாது. புகாரியினுடைய கடைசி நபிமொழி அதுதான். இமாம் அவர்கள் தொகுக்கும் போது ஆரம்பத்தில் ஈமானை தொகுத்து கடைசியில் முடிக்கும் போது அந்த மேசான் என்கிற அந்த தராசில் நன்மையை பெற்றுத்தருகிற இந்த திக்ரோடு தான் புகாரி இமாம் ஹதீஸை முடிவு செய்தார். அந்த கடைசி ஹதீஸே அந்த புகாரில் அதான் நீங்க பார்க்கலாம். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த திக்ரை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் 3 வாசகத்தை பயன்படுத்தினார். யாருக்கா ஞாபகம் இருக்கா? சொல்வதற்கு இலகுவானது, ரஹ்மானுக்கு பிரியமானது, மீசானில் அதிக கணத்தை பெற்று தரக்கூடியது. 3 வாசகத்தை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். அடுத்தது மீசானில் அதிக நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது நற்குணம் என்று சொன்னார்கள். நற்குணம் உடையவருக்கு அல்லாஹ்விடத்திலே சிறந்த ஒரு அந்தஸ்து உண்டு. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மக்களை இந்த பூமியில் அளவுக்கு அதிகமாக நேசிப்பான். பொதுவாக மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுவதான வழக்கம், அதான வழக்கம். ஜிப்ரீல் மரண அறிவிப்பு செய்த ஒரு நபித்தோழர் உண்டு. யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஜிப்ரீல் சொன்னார் ரசூலுல்லாஹ்ட்ட. வெரி குட், ரொம்ப சூப்பர். அந்த நபித்தோழர் அந்த அளவுக்கு இந்த பூமியில் வாழப்பட வேண்டும் என்று அல்லாஹுவே விரும்பக்கூடிய ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்ல அவர் காயப்பட்டிருக்கும் போது அவர் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பாருங்கிறதுக்கு இந்த நபிமொழியில பாருங்க. அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு குடி அமர்த்தி தினசரி போய் விசாரிச்சுட்டு வந்தார் அந்த நபித்தோழரை. அப்படி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் திடீரென்று ஜிப்ரீல் சொல்றாரு, இந்த பூமியில் இருந்த சிறந்த ஒரு மனிதர் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். அப்ப அந்த மக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு நேசம், எந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பு, எந்த அளவுக்கு வானவர்களோடு நெருக்கமாக இருந்தார்கள் என்றால் அந்த உயர் அந்தஸ்தை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தது ஒன்று சொந்த வாழ்க்கையில் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றியது, அவர்கள் நற்குணம் உள்ள ஒழுக்கச் சீலர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப இந்த மீசானில் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடியது இந்த நற்குணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது திருமதியில என்கிற நபிமொழி தொகுப்புல நீங்க பார்க்கலாம். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்புல அந்த ஹதீஸ் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, எப்படி அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு வழங்குவதிலேயே மிகச்சிறந்தது நற்குணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய ரசூல் பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்கள். ஈமானில் முழுமை பெற்ற மூமின் யார் தெரியுமா? வார்த்தை என்ன வார்த்தை? மூமின்களிலேயே ஈமானில் முழுமை பெற்றவர். ஒரு சொற்பமான ஒரு சில ஹதீசுகள் தான் இந்த வாசகத்தை நீங்க பார்க்க முடியும். ஒரு இடத்துல பாருங்க, ஈமானின் சுவையை இவர் சுவைத்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 இடத்துல பயன்படுத்துகிறார். 3 பண்பு உடையவரை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். அதுல முதல் பண்பு என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அனைத்தையும் காட்டிலும் நேசிக்கக்கூடிய பண்பு உங்களிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் உலகத்தை காட்டிலும்
அப்ப அதுக்கு மேல வார்த்தை இல்லை. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை காட்டிலும், உலகத்தை காட்டிலும், அனைத்தையும் காட்டிலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் நேசித்தால் ஈமானின் சுவையை நீங்கள் பெறுவீர்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடியாரை அவர்கள் நேசிப்பார்கள். எதற்காக? பொருளாதாரத்திற்காக வேண்டியோ, அவரோடு சேர்ந்து பழகும் போது நம்முடைய அந்தஸ்தும் கூடுமே என்பதற்காக வேண்டியோ, அவரிடமிருந்து உலக ஆதாயத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, அவரோடு சேர்ந்து பூவோடு சேர்ந்து நாறு மணக்கும் என்று சொல்வதைப் போல அவர் அமர்கிற சபை, அவரோடு நட்பு வைக்கிற காலமெல்லாம் நமக்கும் அந்தஸ்து கூடும் என்பதற்காக வேண்டியோ அல்லாமல், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியான் ஒரு மனிதனை நேசித்து, அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியான் ஒரு மனிதனை வெறுத்தால் அவரும் ஈமானுடைய சுவையை பெற்றுவிட்டார். மூன்றாவதா நம்ம முக்கியமா நீங்க கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை அவர் விரும்புவார். நெருப்பில் தூக்கி வீசப்படுவதை அவர் விரும்புவார். எதை விரும்ப மாட்டார்? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விரும்ப மாட்டார். வார்த்தையினுடைய அந்த ஸ்டைலை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பே சுருங்க சொல்லுவார், விரிவான விளக்கம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தை, தீயில தூக்கி என்ன போட்டாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுக்கு நான் இணை வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு குஃப்ரை வெறுக்கிற பண்பு, சிறுக்கை வெறுக்கிற பண்பு, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதனை வெறுத்து ஒதுக்கிற பண்பு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் உலகத்து மாந்தர்களை காட்டிலும் நேசிக்கக்கூடிய பண்பு. மூன்றுமே உள்ளம் சம்பந்தப்பட்டது. நடவடிக்கை சம்பந்தப்பட்டதா? இது உள்ளம் சம்பந்தப்பட்டது. இந்த மூன்று பண்பும் யாருடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து விட்டதோ அவர் ஈமானின் சுவையை அவர் பெற்றுவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்னொரு இடத்தில் ஈமானின் சுவையை அவர் பெற்றுவிட்டார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அதே போல 3 காரியத்தை சொல்கிறார். அவர் யார் என்றால், இஸ்லாத்தை தன்னுடைய தீனாகவும், அல்லாஹுவை தன்னுடைய ரப்பாகவும், முஹம்மது நபி அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் யார் பொருந்திக் கொண்டாரோ அவர் ஈமானின் சுவையை பெற்றுவிட்டார் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். 2 ஹதீஸ் முஸ்லிம்ல தான் இருக்கு. அந்த வரிசையில் முஃமின்களிலேயே முழுமை பெற்ற முஃமின் யார் தெரியுமா? யாரிடத்தில் நற்குணம் இருந்ததோ அவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நற்குணத்தில் முழுமை பெற்றவர் ஈமானில் முழுமை பெற்று விட்டார். நற்குணமுடையவர் அல்லாஹ்வுடைய நேமத்திலேயே மிகச்சிறந்த நேமத்தை பெற்றுவிட்டார். இந்த வாக்கியங்கள் எல்லாம் நற்குணத்தினுடைய தலையாய அந்தஸ்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம். ஆகவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுப்பான், ஆனால் நற்குணம் இல்லாதவராக இருப்பார். நல்ல பதவி உயர் அந்தஸ்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான், ஒழுக்கம் இல்லாதவராக இருப்பார். ஆனால் இதை கொடுத்தால் எல்லாம் அவரை தேடி அவரே எதிர்பார்க்காமல் உலகத்தில் உயர் அந்தஸ்தை அவர் பெற்று விடுவார். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய அடியானாக அவர் மாறிவிடுவார். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய அடியானாக மாறுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? ஒன்று சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்க நின்று தொழும் பொழுது ஆயிஷா அவர்கள் கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ஒரு வாசகத்தை நீங்கள் நிறைய பயான்ல கேட்பீங்க. அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? இந்த இடத்துல ரசூல் அந்த வார்த்தையை பயன்படுத்த என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமான்னு சொன்னா மாறினால்தான் மறுமையில தப்பிக்க முடியும். இபாதத்துகளை கொண்டு மட்டும் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா என்று கேட்கும்போது, நானும் தான், வேறு எப்படி யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய கருணையும் அன்பும் உங்களின் மீது இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும். அப்ப அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய அன்பும் கருணை நமக்கு கிடைக்கணும். கிடைத்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். இப்போ அல்லாஹுவை அதிகம் அதிகம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய இபாதத் எதுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகமே அப்படியே இருக்கு. ஒரு அடியான் கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளின் மூலம் என்னை நெருங்குகிறான், உபரியான வணக்க வழிபாடின் மூலம் மென்மேலும் என்னை நெருங்குகிறான். 2 வாசகம் ஒரே வரியில வருங்க. கடமையான இபாதத்துகளின் மூலம் ஒரு அடியான் என்னை நெருங்குகிறான், உபரியான வணக்க வழிபாட்டின் மூலம் மென்மேலும் என்னை நெருங்குகிறான். அதை தொடர்ந்து இந்த வாசகம் வரும், பார்க்கும் கண்ணாக மாறுவேன், பிடிக்கும் கையாக மாறுவேன், நடக்கும் காலாக மாறுவேன். இப்படி அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசித்தால் அந்த நேசத்தை அல்லாஹு தஆலா சொல்லுவான் பிறரிடத்தில். யார்கிட்ட சொல்லுவான் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முதல்ல அல்லாஹு தஆலா அழைப்பான். அழைத்து குன்னூர்ல
இந்த பகுதியில் இருக்கிற இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நேசித்து விட்டேன் ஜிப்ரீலே, நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் நேசித்ததை விளங்கி கொண்டவுடனே தானும் நேசித்து அந்த வானலோகத்தில் இருக்கிற லட்சோப லட்ச வானவர்களை எல்லாம் அமர்த்தி அவரிடத்திலும் இந்த செய்தியை சொல்லுவார் ஜிப்ரீல். அல்லாஹ் நேசித்து விட்டான் இந்த அடியானை, நானும் நேசித்து விட்டேன், நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லுவான். வானவர்கள் எல்லாம் நேசிப்பார்கள். வானவர்கள் எல்லாம் நேசித்த பிறகு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்கிற 650 கோடி மக்களுடைய உள்ளத்தையும் அப்படியே மாற்றி விடுவான். அந்த அடியானை நேசிக்க வைத்து விடுவான். வானத்தில் பறக்கிற பறவைகள் அந்த அடியான் மீது இரக்கம் கொள்ளும். பூமியில் ஊர்ந்து செல்கிற உயிரினங்கள் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிக்கும். இப்படி விலங்கினங்கள், பறவை இனங்கள், ஊர்ந்து செல்கிற உயிரினங்கள், கடல் வாழ் மீன்கள் எல்லாம் ஒரு அடியான நேசித்து அவருக்கு ஏதாவது பிரச்சனை உண்டுமா? எவ்வளவு துவாவுக்குரியவர்! இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த வாசகத்தை எந்தெந்த நற்செயலுக்காக வேண்டி குறிப்பிட்டு சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்வில பேணினால் நமக்கு எந்த பயமும் இனி கிடையாதுங்க. அப்ப ஈமானில் முழுமை பெற்றவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொன்னாரு? நற்குணம் உடையவர், மூமின்களிலேயே ஈமானில் முழுமை பெற்றவர் ஆவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இப்ப நற்குணம் சம்பந்தமா நம்ம ஒரு வசனம் சொன்னோம். எந்த வசனம்? ரசூலுல்லாஹ் பத்தி சொன்ன வசனம் 68ல 4. அல்லாஹ்வினுடைய நேமத்துகளில் மிகச்சிறந்த நேமத் யாருக்கு கொடுக்கப்பட்டதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? யாருக்கு அல்லாஹு தஆலா நற்குணத்தை வழங்கி விட்டானோ, நற்குணம் உடையவராக இருக்கிறார், அவர்தான் அடியார்களிலேயே மிகச்சிறந்த ஒன்றை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில் பேணப்பட வேண்டிய நற்குணம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயம் சகோதரர்களே. அடுத்து நீங்க முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றும் ஒரு ஹதீஸ் வருகிறது, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றும் ஹதீஸ் உண்டு. அபு ஹுரைரா அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கும் போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள், அபூதர் இங்கே நில்லுங்க, நான் சொல்லாதவரை இங்கிருந்து நீங்க நகரக்கூடாதுன்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாரு. யார்கிட்டயோ பேசுற ஒரு சப்தம், அது உஹது மலைக்கு இடையில். உடனே அபூதர் பயந்தார். ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்டயோ பேசுறாரு, ஏதோ ஒரு சப்தம் வருதே, பயந்து ஒரு காலடி அப்படி முன்னாடி எடுத்து வச்சார், என்னன்னு போய் பார்ப்போமேன்ட்டு. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரே, இந்த இடத்தை விட்டு நகராதே, அதனால் நான் அங்கேயே அமர்ந்து கொண்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வருகிறார். ஆனால் தனியாக பேசிக்கொண்டே வருகிறார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், என்ன பேசிக்கொண்டு வருகிறார்? உன்னுடைய சமுதாயத்தில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான். ஜிப்ரீல் வந்து பேசி இருக்கிறார். ஜிப்ரீல் வந்து சொன்ன செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு அப்படியே வரார். என்ன சொல்லி பேசிட்டு வராரு? திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் கொலை செய்தாலும், திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் கொலை செய்தாலும், திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் கொலை செய்தாலும். அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்க, யா ரசூலல்லாஹ், யாரை குறித்து நீங்கள் சொல்லுகிறீர்கள்? ஆம், அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த அந்தஸ்தை வழங்கி விட்டான். யார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிகிறாரோ அவர் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் கொலை செய்தாலும் சொர்க்கம் செல்லுவார். அப்ப அபூதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் கொலை செய்தாலுமா? 3 முறை திரும்ப திரும்ப அபூதர் அவர்கள் கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, அபூதரே, நீங்கள் பிரியப்படாவிட்டாலும் வெறுத்தாலும் அல்லாஹ்வுடைய நியதி இதுதான், அவன் இறுதியில் சொர்க்கம் செல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று. யாருடைய கடைசி வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்த நிலையில் உள்ளதோ அவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள். எப்படியாவது சொர்க்கம் செல்லுவார்கள், என்றாவது சொர்க்கம் செல்லுவார்கள், சொர்க்கம் சென்றே தீர்வார்கள். 4 வாசகத்தை ரசூலுல்லாஹி பயன்படுத்துகிறார்கள். என்றாவது சொர்க்கம் செல்லுவான், சொர்க்கம் சென்றே தீருவான், அவன் சொர்க்கம் செல்லுவான். 4 வாசகத்தை ரசூலுல்லாஹி பயன்படுத்துகிறார்கள். இந்த ஹதீஸ் எல்லாம் பார்க்கும்போது சிறுக்க வைக்காம இருந்தால் நமக்கு எப்படி சொர்க்கம் நம்ம நினைச்சு ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன். சொர்க்கம் என்பது 100 படித்தரத்தை கொண்டது. நரகத்துல போட்டு அடித்து நொறுக்கி எல்லா சத்துகளையும் சாறுகளையும் பிழிந்து பச்சதாபப்பட்டு நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்புகிற கடைசி மக்கள் உண்டு. அந்த மக்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாக்கியம் கொண்டு சொன்னார்கள். சொர்க்கத்தை பொறுத்தவரையில் நரகத்தை பொறுத்தவரையில் நரகத்திற்கு அனுப்பப்படுகிற மக்களில் பலதரப்பட்ட மக்கள் வெளியேற்றப்படுவார்கள். அதில் முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை, இரண்டாவது
பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்கிற பரிந்துரை. மூன்றாவது, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு செய்கிற பரிந்துரை. கடைசி பரிந்துரை யாருடையது? அல்லாஹ்வினுடையது. எல்லாம் வெளியேற்றப்பட்டாச்சு என்பார்கள் காவலாளிகள். நரகம் பூட்டப்படுவதற்கு முன்னால், சொர்க்கம் பூட்டப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய ரெக்கமெண்டேஷன், என்னுடைய பரிந்துரையின் மூலம் கொஞ்சம் பேர்த்த நரகத்திலிருந்து வெளியேற்றுங்க. நம்ம அல்லாஹ் டைரக்டா யார் அல்லாஹ் சொல்லுவான், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் உண்டோ, கோதுமை அளவு ஈமான் உண்டுமோ அவர்களை வெளியேற்றுங்கள். யா அல்லாஹ் வெளியேற்றப்பட்டாச்சு. அடுத்தது, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் உண்டுமோ அவர்களை வெளியேற்றுங்கள். அவர்களும் வெளியேற்றப்பட்டாச்சு. யாருடைய உள்ளத்தில் அணு அளவு ஈமான் உண்டுமோ அவர்களையும் வெளியேற்றுங்கள். வெளியேற்றப்பட்டவுடன் நரகம் பூட்டப்படும், சொர்க்கம் பூட்டப்படும். அதற்கு பிறகு யாரும் எங்கிருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள். இப்படி கடைசியாக வெளியேற்றப்படுகிறவன் தான் ஜஹன்னமியூன், நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன் என்கிற சீலோடு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறவன். இந்த சொர்க்கம் நமக்கு தேவையா? இது சொர்க்கம் என்கிற 100 படித்தரத்தில் ஆக கடைசி படித்தரம். இவன் வெளியேற்றப்பட்டதற்கு என்ன காரணம்? ஈமான் உள்ளத்தில் இருந்த ஒரே காரணம், எந்த அமல்களும் கிடையாது. தௌஹீத் இருந்த காரணம், வேற எந்த அமலும் கிடையாது. தௌஹீதை சிறுக்கை கொண்டு களங்கப்படுத்தாமல் பாதுகாத்த ஒரே காரணம், வேறு எதுவுமே கிடையாது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருடினாலும், விபச்சாரம் செய்தாலும், கொலை செய்தாலும், வட்டி வாங்கினாலும் நிரந்தர நரகம் என்று அல்லாஹு தஆலா வர்ணிக்கப்படாத குற்றத்திற்குரிய எல்லோரும் மறுமையிலே சொர்க்கம் செல்லுவார்கள். இதை ஏன் அடுத்த ஒரு டாபிக் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரையில் 2 விஷயத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு சொன்னார்கள். சைத்தான் குறித்து எச்சரிக்கை செய்கிற அந்த வரிசையில் சொல்லும்போது சொன்னார்கள், சைத்தான் உங்களிடத்தில் 2 விஷயத்தில் போட்டி போட்டான். ஒரு விஷயத்தில் தோற்று போனான், ஒரு விஷயத்தில் வெற்றி அடைந்து விட்டான். தோற்று போன விஷயம் எது? தௌஹீத்வாதிகளை இணை வைக்க தூண்டுகிற விஷயத்தில் சைத்தான் தோற்று போய்விட்டான். நம்முடைய உள்ளத்தில் என்னைக்காவது கோயிலுக்கு போகணும்னு என்ன உண்டுமா? தர்காவுக்கு போனோம்னு என்ன உண்டுமா? இல்ல. ஆனா போற முஸ்லிம்கள் இருப்பார்கள், அதெல்லாம் பெயரளவு முஸ்லிம்கள். யார் தௌஹீதை படித்து புரிந்து உணர்ந்து வந்தார்களோ அவர்கள் ஜபக்கூட்டத்துக்கு போக மாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க. இங்கிருந்து பாத்தீங்கன்னா மேட்டுக்கு மேல ஒரு கோயில் இருக்கு. கோயில் விசேஷத்துல பெரும்பான்மையா இருப்பவர்கள் முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க. இருக்கிற முஸ்லிம்கள் தான் அதிகமா கோயில் பூஜை செய்வாங்க. அங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் தெரியும். சபரிமலை ஐயப்பனுடைய விபத்துல இறந்து போன வரிசையில 3 முஸ்லிம்கள் இருந்தார்கள். பத்திரிகை படிச்சு தெரியுமா உங்களுக்கு? 3 முஸ்லிம்கள் இருந்தார்கள். திருநெல்வேலியில ஒரு RSS காரன் 50 பேரை இந்துக்களாக மாற்றினான் என்று தினமலரில் ஒரு செய்தி வந்தது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அதில் 5 பேர் முஸ்லிம்கள் இந்துக்களாக மாற்றப்பட்ட செய்தி. இவர்களை பற்றி நான் பேச இங்கே வரவில்லை. யார் தௌஹீதை படித்து உணர்ந்து தௌஹீத் என்றால் என்ன, ரப்பு என்றால் யார், அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து வாழ்கிறானோ அவனுடைய உள்ளத்தில் ஒரு மைல்டா கூட இணை வைக்க தூண்டுகிற விஷயத்தில் சைத்தான் தோற்று போய்விட்டான். சைத்தானுக்கு நமக்கு ரொம்ப இடைவெளி. ஆனால் ஒரு விஷயத்தில் சைத்தான் உங்களை வென்று விட்டான். எந்த விஷயம் யா ரசூலல்லாஹ்? அமல்களை சிறியவையாக காண்பிக்கிற விஷயத்தில் சைத்தான் உங்களை வென்று விட்டான். இது சுன்னத்து தானே, இது நஃபில் தானே, இதை ஏன் செய்கிறோம், செய்தால் நன்மை தானே, இது ஃபர்லு தானே, ஃபர்லு செய்தால் போதுமே, சுன்னத்து ஏன் செய்யணும் என்று பேசுகிற சிந்தனை, உபரியான வணக்க வழிபாட்டை விட்டும் ஒதுங்குகிற சிந்தனை, உபரியான வணக்க வழிபாட்டை செய்யும் போது ஒரு சோம்பல் தனமான சிந்தனை, ஃபர்லே தொழுது விட்டோமே தொழுதால் என்ற தொழாவிட்டால் என்ன, இதை செய்து விட்டோமே இதை செய்யாவிட்டால் என்ன, இந்த சிந்தனை உள்ளத்தில் ஏற்படுத்துகிற விஷயத்தில் சைத்தான் வென்று விட்டான். அப்ப சைத்தானை பொறுத்த வரையில தௌஹீத்வாதிய 4 வகையில சைத்தான் அட்டாக் பண்ணுவான். ஒண்ணு, எப்படியாவது சொர்க்கம் போயிடுவான், இவனுக்கு நிரந்தர நரகத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது. அதனால இந்த ஜஹன்னமியூன் என்கிற அந்த கடைசி அந்தஸ்து இருக்கிற நெத்தியில எழுதப்பட்டு அந்த வகையில தான் இவன் சொர்க்கம் போகணும். முதல் படித்தரத்துல சொர்க்கம் போகக்கூடாது. முதல் படித்தரம் எது? நபிமார்களோடு இருக்கிற அந்தஸ்து, ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து, சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதி ஃபிர்தௌஸ் என்கிற அந்தஸ்து, சொர்க்கத்தினுடைய பல படித்தரங்களை அடைகிற அந்தஸ்தை இவன் அடைய விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? ஒன்று, இபாதத்துகளை செய்ய விடாமல் தடுப்பான். நல்ல குறிப்பெடுத்துக்கணும் நீங்க. இபாதத்துகளை செய்ய விடாமல் தடுப்பான். இது சைத்தானுடைய முதல் கட்ட வேலை. வாங்கு சொன்ன பிறகும் ஒரு பொடும்போக்கை உண்டாக்கி அதெல்லாம் அசரோட சேர்ந்து தொழுதா பத்தாதா, இஷாவோட சேர்ந்து மகரிப் தொழுதா பத்தாதா, அப்படி தொழுகையில் ஒரு பொடும்போக்கை உண்டாக்குவான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி வீசிட்டு உடனே பள்ளிக்கு வந்தால் 2வது கட்ட தாக்குதல் தொடுப்பான். ஓ, என்னை மீறி பள்ளிக்கு வந்துட்டானா,
தொழுக போறானா, அந்த தொழுகைக்கு எந்த மதிப்பெண்ணும் இறைவன் அவனுக்கு வழங்கக்கூடாது. இரண்டாவது வேலை என்ன செய்வான்? உள்ளத்தில் வசுவாசை உண்டாக்குவான். அதை நினைத்துப்பார், இதை நினைத்துப்பார், அப்படிப்பார், இப்படிப்பார், அதை செய், இறை செய் என்று வசுவாசம் உண்டாக்குவான். இதுல நிறைய மக்கள் தோற்று போவாங்க. 4 ரக்காத் அவர் தனியா தொழும்போது அவர் படுற பாட்டை பார்க்கணும். 3 தொழுதமா, 4 தொழுதமா, 2 தொழுதமா, 1 தொழுதமா, எவ்வளவு வசுவாஸ் உள்ளத்துல. அந்த தொழுகையில தக்பீர் கட்டிட்டு இருக்கும்போது தான் எல்லா வகையான உலக சிந்தனை உள்ளத்துல கொண்டு வருவான். இப்படி தொழுகிற தொழுகை என்ன தொழுகை? ஃபவைலுல் முஸல்லீன், பொடும்போக்காக தொழக்கூடியவனுக்கும் மறுமையில் கேடுதான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இரண்டாவது, இல்ல அதையும் மீறிட்டீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இந்த தொழுகையில எப்படியாவது 100 மதிப்பெண் பெறணும்னு சொல்லி நாம் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற உணர்வோடு நம்ம தொழுதுட்டோம்னா, தொழுது முடிஞ்சு வெளியே வந்தோம்னா அந்த தொழுகையை பறிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பான். என்ன வழின்னா, மக்கள் எல்லாம் நம்மை தொழ வேண்டும், என் தொழுகையாளி என்று பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனை லைட்டா உண்டாக்குவான். அது வந்தால் என்ன ஆயிரும்? அமல் பாலா போயிடும். இந்த 3வது வகை தாக்குதல், செய்கிற இபாதத்தை செய்ய விடாமல் தடுப்பான். அதையும் மீறி அந்த இபாதத்தை செய்தால் அந்த இபாதத்தை கொண்டு மறுமையில் நீங்கள் சொர்க்கம் செல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன வழி உண்டுமோ அந்த வழிமுறைகளை எல்லாம் கையாளுவான். ஒன்று, அந்த இபாதத்தை செய்து கொண்டே இருக்கும்போது உள்ளத்தில் நான் தான் வணக்கசாலி என்கிற எண்ணத்தை உண்டாக்கி தொழாத மக்களை பார்த்தால் ஏளனமாக பார்க்கிற பார்வையை உண்டாக்குவான். செய்கிற எந்த நற்கருமங்களையும் மக்களிடமிருந்து நன்மைகளை எதிர்பார்ப்பான், புகழை எதிர்பார்ப்பான், அந்தஸ்தை எதிர்பார்ப்பான். நான் ஒரு பேச்சாளர், நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு அமல் செய்கிறவன், நான் ஒரு ஜம்மியாவுக்காக வேண்டி பாடுபட்டவன், நான் பொது சேவையில் ஈடுபடுகிறவன், மக்களுடைய பார்வை நம்முடைய கவனத்தில் விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த எண்ணத்தை உண்டாக்குவான். அது அவனுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். எல்லா மக்களும் தோற்று போகிற மிக பலகீனமான மனிதர்களுடைய எண்ணத்தில் உள்ள ஒரு காரியம் இந்த காரியம். அது சைத்தான் உண்டாக்குவான். அதிலும் ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டான். அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் நன்மை எதிர்பார்க்க மாட்டான். செய்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் செய்வான். அது மனிதர்கள் பாராட்டினாலும் சரி, மனிதர்கள் வெறுத்தாலும் சரி, யாரு பார்த்தாலும் சரி, யாரு பார்க்காவிட்டாலும் சரி, 3வது கட்டத்திலும் அந்த மனிதன் வெற்றி அடைந்தால் அடுத்தது என்ன செய்வான்? ஏது கொண்டு சிறுக்கு வைக்க முடியாது. சிறுக்கு வைக்க தூண்டினாலாவது சாகிற ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாடி சிறுக்கு வைத்தாலே எல்லா அமலும் பாலா போயிருமா இல்லையா? அதெல்லாம் சைத்தான் தோத்து போயிட்டான தௌஹீத்வாதிகிட்ட. அடுத்த சைத்தான் என்ன செய்வான் என்றால், அவன் செய்த அமல் மறுமை நாளிலே இன்னொரு மனிதனுக்கு போகணும். அந்த அமல் அவனிடத்தில் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழி? அதுக்குரிய வழியை தான் இப்ப நாம பார்க்க போற வழி. இப்ப நம்ம பார்க்க போற 4வது வழி. ஒன்று, இபாதத்தை செய்ய விடாமல் தடுப்பான். செய்கிற இபாதத்தை குழப்ப முயற்சி செய்வான். அதை மீறி இபாதத்துகளை செய்தால் அந்த இபாதத்துகளை கொண்டு மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு முகஸ்துதுக்குரிய இபாதத்தாக அவன் ஆக்குவான். இல்லாவிட்டாலோ இந்த அமலை கொண்டு இவன் சொர்க்கம் செல்லவே கூடாது என்பதற்காக வேண்டி அவன் கடைசி கட்ட தாக்குதல் நடத்துவதுதான் நாம் செய்கிற நல்லறத்தின் மூலம் ஒரு தீயவன் சொர்க்கம் செல்லுவது, அமல்கள் டிரான்ஸ்ஃபர் ஆவது. மறுமையில் அல்லாஹுவை பொறுத்த வரையில மறுமையினுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹுடைய அபராதம் எது? உலக நீதிமன்றத்துடைய அபராதம் பொருளாதாரம். உலக நீதிமன்றத்துடைய அபராதம் தண்டனை, ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு சிறையிலே அடைத்து வைத்து குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு வெளியேற்றுவது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அபராதம்ங்கிறது எது? அமல்கள். எதை இந்த உலகத்துல ஓடிச்சாடி நம்ம செய்யறோமோ, எந்த நல்லறங்களை கொண்டு சொர்க்கம் செல்வதாக பாதுகாத்து வைத்திருக்கிறோமோ, இந்த நல்லறங்கள் தான் மறுமை நாளிலே ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு அனுப்புவது, மீசானுடைய தராசில் அதிக கனத்தை பெற்றுத்தரக்கூடியது. இதை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா தீர்ப்பே சொல்லுவதாக நியதியை வகுத்து கொண்டான். அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா அபராதமாக வாங்குவான் மறுமை நாளில். பாதிப்புக்கு யார் ஒரு மனிதனை பாதிப்புக்கு உள்ளாக்கினானோ. இப்ப இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விஷயத்துல? நாவுடைய விஷயத்தில். கையை கொண்டு ஒரு மனிதனை அடித்தால் அந்த புண் மிக விரைவில் ஆறிவிடும், உரிய வைத்தியம் பாய்த்தால். நாவை கொண்டு ஒரு மனிதனை அடித்தால் உள்ளத்தில் உள்ள வடு ஆறுவதற்கு பல நாள் ஆகும். அப்படித்தானே? நாவால் சுட்ட வடு ஆறாதும் உள்ளம் உள்ளளவு வரை என்று சொல்லுவார்கள். நாவால் இந்த மனித சமுதாயத்தை நீங்கள் உயர்வான நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்ல முடியும். இந்த மனித சமுதாயத்தை துண்டு துண்டாக ஆக்கவும் உங்களால் முடியும். பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு ஒரு மனிதனை திருத்த முடியாது. ஒரு நாவை கொண்டு ஒரு மனிதனை திருத்த முடியும். முடியுமா? முடியாதா? முடியும், நிச்சயமா முடியும். பிரிந்து போன நண்பர்களை சேர்த்து வைக்கவும் முடியும்.
உயிருக்குயிராக பழகி கொண்டிருக்கிற நண்பர்களை பிரிக்க வைக்கவும் முடியும். சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் லேசாக நாக்கில் விஷத்தை கலந்து சிறிய ஒரு வாசகத்தை பயன்படுத்தினாலே அந்த குடும்பமே நிம்மதி இழந்து அந்த குடும்பமே இன்றைக்கு சுக்குநூறாக மாறிவிடும். சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த நிம்மதியும் பாழாய் போய்விடும் என்பார்கள். அவ்வளவு சக்தி இந்த நாவுக்கு உண்டு. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பான்மையான இடங்களில் இந்த நாவை குறித்து மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கையாக்கவே சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். திருமதியில் வருகிற நபிமொழியை பாருங்கள். தினசரி காலை எழுந்தவுடன் கைகளும் கால்களும் இந்த நாவிடத்திலே முறையிடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற வாசகத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். கையும் காலும் தினசரி பேசுது, நமக்கு தெரியல. நாவிடத்தில் முறையிடுகிறது. என்ன முறையிடுகிறதாம்? தினசரி காலை எழுந்தவுடன் நீ பயன்படுத்துகிற முறையை வைத்துத்தான் நாங்கள் செயல்பட போகிறோம், ஆகவே நீ கொஞ்சம் கண்ணியமாக நீ செயல்படு என்று ஒவ்வொரு உறுப்புகளும் நாவிடத்தில் தினசரி முறையிடுகிறது. அது ஒரு பாதுகாப்புக்காக வேண்டியும் கூட. யாரையாவது ஒருத்தனை திட்டினா நாக்கை ஒன்றும் யாரும் அடிக்க மாட்டான், கையை முறிப்பான் அல்லது காலை முறிப்பான். உடல் உறுப்புகளுக்கு தானே சேதம். அதனால கண்ணியமும் தாழ்வும், உயர்வும் தாழ்வும், அந்தஸ்தும் தாழ்ந்த நிலையும் உன் மூலம்தான் எங்களுக்கு ஏற்பட போகிறது. ஆகவே நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு சமூகத்திலே இரு, பேசு என்று எல்லா உறுப்புகளும் நாவிடத்தில் முறையிடுகிறது தினசரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது பாருங்க. உன்னதமானது எது என்று உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாம் காரியங்களிலேயே மிகுந்த தூண், ஃபவுண்டேஷன் எது என்று உங்களுக்கு தெரியுமா? உயர்நிலையை பெற்றுத்தரக்கூடிய, மிகுந்த தர்ஜாவை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்தஸ்துக்குரிய காரியம் எது என்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிவீர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னதமானது இஸ்லாம். அந்த இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டேஷன் தூண் தொழுகை, அதில் பிரதானமானது ஜிஹாத். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனைத்தையும் அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு பாரதூரமான காரியத்தை நான் கற்றுத்தரவா? எது யா ரசூலல்லாஹ்? தன்னுடைய நாவை தன்னுடைய கை கொண்டு பிடித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாக்கை நீட்டி கை கொண்டு பிடித்து பிறகு கையை விட்டு சொன்னார்கள், இதை நீங்கள் பேணி பாதுகாப்பதின் மூலம். அப்போ ஒரு நபித்தோழர் கேட்டார்கள், நாவு பயன்படுத்துகிற வாசகத்தின் மூலமா யா ரசூலல்லாஹ் ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் செல்லுவான்? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய தாயை விட்டும் நீ பிரிந்து செல்வாயாக, ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிற வாசகம். உனக்கு தாய் இல்லாமல் போகட்டும், தெரியாதா? மனிதன் பயன்படுத்துகிற வாசகத்தை கொண்டுதான் அவன் நரகம் செல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவ செய்கிற அமல்களை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அழித்து நாசமாக்கி இல்லாமலாக்கி, அந்த அமல்கள் எல்லாம் நாம் செய்த அமலை கொண்டு நாம் சொர்க்கம் செல்லாமல், நாம் செய்த அமலை கொண்டு பிற மனிதர்கள் சொர்க்கம் செல்லுகிற ஒரு பாரதூரமான நிலைக்கு காரணம் நாவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது குறித்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்னொரு இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாவை குறித்து பேசும்போது இப்படி சொன்னார்கள், நீங்கள் உங்கள் சொர்க்கம் செல்லுவதற்கு நான் பொறுப்பு. ஒரு சில மனிதர்கள் சொர்க்கம் செல்லுவதற்கு நான் பொறுப்பு. யாருக்கு பொறுப்பு? 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கிற நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற பிறப்பு உறுப்பையும் யார் ஒருவர் பேணி பாதுகாக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவையெல்லாம் நாவு சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் பேணுதலாக இருக்க சொன்ன காரியம் இந்த காரியங்கள் எல்லாம். அடுத்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல வருகிறது தான், பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனமாக இருங்கள். இது மூமீன்களுடைய தலையாய பண்பு. தலையாய பண்பு மூமீன்களுடைய தலையாய பண்பு. மனிதர்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2 இடத்துல நாவு சம்பந்தமான விஷயம் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார். ஒன்று, நாவை பேணி பாதுகாத்தால் நான் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்றார்கள். இன்னொன்று, எப்பொழுது பார்த்தாலும் விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருப்பது. யார் ஒருவர் வீண் தர்க்கம் செய்வதை விட்டும் ஒதுங்கி வாழ்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு.
யார் ஒருவர்? வீண் தர்க்கம், வீணான பேச்சு. அந்த பேச்சில் அவருக்கும் நன்மை இல்லை, கேட்பவருக்கும் நன்மை இல்லை, சமூகத்திற்கும் நன்மை இல்லை. மீசானுடைய தராசில் 1% கூட நன்மையை பெற்று தராத வார்த்தையை ஒரு மனிதன் பேசுகிறானே, அந்த பேச்சுக்குரியவன் அந்த பேச்சை விட்டு வாழ்ந்தால், வீண் தர்க்கம் செய்வது, வீண் விவாதம் செய்வது, வீணான பேச்சுக்களை விட்டு வாழ்ந்தால் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அளவுக்கு அதிகமாக பயன் தராத பேச்சுக்களை நீங்கள் பேசாதீர்கள், உங்களுடைய உள்ளம் கடினமாகிவிடும். ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பாருங்க. உங்களுடைய உள்ளம் ஒரு வறட்டு சுபாவம், கடினம் தன்மை உடைய உள்ளமாக உடைய உள்ளம் மாறிவிடும். மறுமை நாளில் அல்லாஹுவை விட்டும் அதிக தூரமாக்கப்படுகிறவன் யார் தெரியுமா? அதே ஹதீஸ்ல தொடர்ந்து வருகிற வாசகம். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியவன், அல்லாஹ் விட்டும் ரொம்ப தூரமாக மறுமையிலே நிற்பான். அவன் யார் தெரியுமா? யார் கடின உள்ளம் உடையவனாக இருந்து மரணிக்கிறானோ அவன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கடின உள்ளத்தை பெற்று தரக்கூடிய இறுக்கமான உள்ளம் என்று சொல்லுவார்கள். அவன் ரொம்ப ட்ரையான மனுஷனப்பா, ரொம்ப இறுக்கமானவனப்பா, உள்ளத்தில் ஈவு கிடையாது, இரக்கம் கிடையாது, சொல்லுவோமா இல்லையா? ஈவரக்கம் கொஞ்சம் கூட இல்லையாப்பா, கேட்பமா இல்லையா? அந்த தன்மை எப்பொழுது வரும்? சும்மா பேசிக்கிட்டே இருந்தா வரும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நாவு அசைய வேண்டும், எப்பொழுதும் அசைய வேண்டும். எதற்கு? அல்லாஹுவை நினைவு கூறுகிற விஷயத்தில், அல்லாஹுவை திக்ர் செய்கிற விஷயத்தில் உங்களுடைய நாவு எப்பொழுதும் ஈரமாகவே இருக்கட்டும். அது அல்லாவிட்டாலோ பேசினால் நன்மையை பேசுங்கள், இல்லாவிட்டால் மௌனமாக இருந்து விடுங்கள். அப்ப உள்ளம் கடுமையாகி அல்லாஹு விட்டு மறுமையிலே தூரமாகிற காரியம் நாவு. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற எல்லா வணக்கங்களையும் அழித்தொழிக்கக்கூடிய பாரதூரமான சக்தி நாவுகளுக்கு உண்டு. நாவின் மூலம்தான் ஒரு மனிதன் மறுமை நாளிலே நரகத்திற்கு செல்கிறான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதை விட்டும் நாம் அதிகம் அதிகம் பயந்து நடக்க வேண்டும். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்கிறார், திருமதியில் வருகிற நபிமொழி, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒரு உபதேசம் செய்யுங்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட பாடம் இருக்கிறாங்க பாருங்க. நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஏதாவது ஹதீஸ் இருந்தால் சொல்லித்தாங்க, ஏதாவது 4 நல்ல செய்தி இருந்தால் சொல்லித்தாங்க, நம்ம சொல்லுவோமா இல்லையா? நபித்தோழர் போய் ரசூல்லாட்ட கேட்குறாங்க, யார சொல்லல ஒரு செய்தியை சொல்லித்தாங்க, நல்ல செய்தியாக இருக்கணும். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட காரியம் என்று வரும் பொழுதுதான் உங்களிடத்தில் நான் கேட்க வேண்டுமே தவிர, அது அல்லாமல் எனக்கு நீங்கள் சொல்லுகிற அந்த செய்தி போதும். யார்கிட்டையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. யாரிடத்திலும் கேட்காத செய்தியாக இருக்க வேண்டும். அது எனக்கு போதுமான செய்தியாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செய்தி எனக்கு சொல்லித்தாருங்கள் யார சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள், அவனை உறுதியாக நம்பு. ஒரே வரி. அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள், அவனை உறுதியாக நம்பு. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, அடியானை நோவினப்படுத்தி சந்தோஷம் அடைகிறவன் உங்களுடைய ரப் அல்ல. அடியார்களை வதைத்து சித்திரவதைப்படுத்தி அழுக வைத்து பசியும் பட்டினியுமாக கிடத்தி சந்தோஷம் அடைகிறவன் உங்களுடைய ரப் அல்ல. அதை ரப்பு செய்யும் போது சொர்க்கத்திற்குரியவனாக நான் உள்ளேனா என்று அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று அவன் மீது நீங்கள் உறுதிபட இருங்கள். அடுத்த நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னை பற்றி, வாசகத்தை பாருங்க, சமுதாயத்தை பற்றி அல்ல, பிறரை பற்றி அல்ல, என்னை பற்றி நான் எந்த விஷயத்தில் அதிகம் அதிகம் நான் பயப்பட வேண்டும்? என்னை பற்றி எந்த விஷயத்தில் நான் அதிகம் அதிகம் பயப்பட வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்னுடைய நாவுடைய விஷயத்தில். உன்னுடைய நாவுடைய விஷயம். அந்த நபித்தோழர் கேட்க வந்த ஃபர்ஸ்ட் வாசம் என்ன? யார சொல்ல, இப்ப நீங்க சொல்ற உபதேசம் எனக்கு போதுமானதா இருக்கணும் என் வாழ் லைஃபுக்கு. யார்கிட்டையும் போய் வேற உபதேசம் கேட்காத அளவுக்கு சிறந்த உபதேசமா இருக்கணும். அந்த உபதேசத்தை பின்பற்றி நான் மரணித்தாலே சொர்க்கம் எனக்கு கிடைக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் 2 வாசகத்தை ஒரு சேர பயன்படுத்துறது. ஒன்று, அல்லாஹுவை நம்புங்கள், உறுதியாக இருங்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம். உங்களுடைய நாவுடைய விஷயத்தில் அதிகம் அதிகம் நீங்கள் தினசரி பயந்து பயந்து நடங்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு கூறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, எவ்வளவு அருமையான வாசகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். மூமின்களில் ஈமானில் முழுமை பெற்றவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொன்னாரு? நற்குணம் உடையவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள்.
முஸ்லிம்களில் மிகச்சிறந்தவர் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்றார். ஒட்டுமொத்த இந்த முஸ்லிம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று திருக்கலிமாவை ஏற்று முஸ்லிம் ஆன அந்த உம்மத்திலேயே மிகச்சிறந்த மனிதன் யார் தெரியுமா? யாருடைய நாவினாலும் யாருடைய கரத்தினாலும் இன்ன பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்த முஸ்லிம். அவரோடு நான் நட்பு வைத்தால் எனக்கு பாதுகாப்பு உண்டு என்று ஒரு முஸ்லிம் உங்களின் மீது நம்பிக்கை கொண்டால் நீங்கள் முஸ்லிம். வார்த்தை புரியுதா? இவரோட நட்பு வைத்தால், இவருடைய வீட்டுக்கு அருகிலே போய் நான் குடியிருந்தால், இவரோடு சேர்ந்து நான் வாழ்ந்தால், எப்பொழுதும் இவரோடு தொடர்பை நான் அதிகமாக்கி கொண்டால் எனக்கு என்னுடைய மானத்திற்கு, மரியாதைக்கு, என்னுடைய அந்தஸ்திற்கு பாதுகாப்பு உண்டு என்ற ஒரு முஸ்லிம் உங்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கினால் நீங்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவனோடு பழக முடியாதப்பா, அவனோட பேசவே முடியாது, அவன் கூடயே நெருங்க முடியாது, அவங்களோட கொடுக்கல் வாங்கல் வைக்க முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, அவன் வீட்டு பக்கத்தில் குடி போக முடியாது என்று நினைத்தால் முஸ்லீம் ஆகலைன்னு நாமளே முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். முஸ்லிம்களிலேயே மிகச்சிறந்தவர் யார் என்றால் நாவினாலும் கரத்தினாலும் இன்ன பிற முஸ்லிம் பாதுகாப்பு பெற்றால், பாதுகாப்போடு வாழ்ந்தால், பாதுகாப்பு உண்டு என்று பிற முஸ்லிம் உங்களை கருதினால் நீங்கள் மூமின்களிலேயே முஸ்லிம்களிலேயே மிகச்சிறந்த முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை குறித்து தான் இந்த இடத்திலும் சொன்னார்கள். தோழர்களே, மிகுந்த ஜாக்கிரதையாக நாவுடைய விஷயத்தில் நாம் இருக்க வேண்டும். அந்த நாவுடைய விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது புறம் பேசுதல் என்கிற ஒரு தீய பண்பு, நம்மிடத்தில் இரத்தத்தோடு ஊறிப்போன ஒரு பண்பு, அமல்களை எல்லாம் அழித்து நாசமாக்கிய பண்பு, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் அதிகம் எச்சரிக்கையாக சொன்ன ஒரு பண்பு புறம் பேசுதல் என்கிற ஒரு பண்பு. நாவின் மூலம் நிறைய தீமைகள் உண்டு. நாவின் மூலம் எத்தனை தீமை பட்டியல போடலாம்? பொய் பேசுதல் போடலாம் இல்லையா? பொய் பேசுதல் ரெண்டு வகை. ஒன்று அல்லாஹ்வின் மீது பொய் சொல்றது, ஒன்று மனித அடியார்களின் மீது பொய் சொல்றது. இரண்டாவது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பொய் சொல்றது. மூணாவது மார்க்கத்தின் பெயரால பொய் சொல்லுவது. நாலாவது அல்லாஹ் மீது சத்தியமிட்டு பொய் சொல்வது. பொய் சொல்றதே கூடாது, அதிலே அல்லாஹ் மேல சத்தியம் போட்டு பொய் சொல்றது. அடுத்தது பாருங்க, புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, களங்கம் கற்பிப்பது. இப்படி நாவின் மூலம் ஒரு மனிதன் செய்கிற பாவங்களுக்கு வார்த்தையே கிடையாது. ஆனால் சாதாரணமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஊறிப்போன கொடூரமான ஒரு செயல் இந்த செயல். இப்ப இந்த புறம் பேசுறத நம்ம ஒரு 3 வகையா பார்க்கணும். ஒன்று, புறம் பேசுவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கணும். இரண்டாவது, புறம் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் எதுன்னு பார்க்கணும். மூணாவது, புறம் பேசுகிற நண்பர்கள் நமக்கு இருந்தாலோ, புறம் பேசுகிற சபையில் நாம் இருந்தாலோ அந்த இடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்வது என்று பார்க்கணும். ஐந்தாவது, அந்த புறம் பேசுகளுடைய தீமை எந்த அளவுக்கு கொடூரமானது என்பதை பார்க்கணும். அதுல முதல்ல பாருங்க, இந்த புறம் பேசுதல் ஏன் வருது? புறம் பேசுகிற நிலைக்கு ஒரு மனிதன் ஏன் செல்லுகிறான்? இவ்வளவு பாரதூரமான ஒரு காரியம் என்று தெளிவாக தெரிந்தும் அதான் ரொம்ப வேதனைக்குரியது. நான் அடிக்கடி எல்லா உரையிலையும் சொல்றது உண்டு. இந்த பித்யத் இருக்கு பாத்தீங்களா? இந்த பித்யத் ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால் அவன் நரகத்திற்கு போவான் என்று தெரிஞ்சு அவன் செய்யறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து சொல்றாங்க. இது என்னது மார்க்கத்துல? பித்அத். இந்த பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து சொல்றவர் அதை நன்மை நினைச்சு செய்யறாரா, நரகத்துக்கு போவேன்னு நினைச்சு செய்யறாரா? நன்மை நினைச்சு செய்யறாரு. அப்போ ஒரு பித்அத்வாதியை திருத்துவது என்பது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? அவர் எல்லா காரியத்தையும் நன்மை என நினைத்தே செய்து கொண்டிருக்கிறார். அவர் கடைசி வரை தௌபா செய்யாமலேயே மரணிக்க கூடும். காரணம், தப்புன்னு தெரிஞ்சா தானே தௌபா செய்வாரு, பாவம்னு தெரிஞ்சா தானே தௌபா செய்வாரு. நன்மை நினைச்சு செய்யறவர் எப்படி தௌபா செய்வாரு? அப்ப தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்படுகிற கொடுமையாக்கு இந்த பித்அத் என்பது. ஆனா ஒரு வேதனை என்ன தெரியுமா? விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை, இப்ப பார்க்க போகிற புறம் என்கிற இந்த தவறெல்லாம் நன்மை நினைச்சு யாராவது செய்யறோமா? யாரும் செய்யறதில்ல. நமக்கு தெளிவா தெரியுது ஒரு பாவமான காரியம். இந்த பாவமான காரியம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே துணிச்சலா செய்யறோமே, அதுக்கு கொஞ்சம் அபரிவிதமான நெஞ்செழுத்தம் வேணும். அல்லாஹ் பற்றியுள்ள அச்சமில்லாத போக்கு இருந்தா மட்டும்தான் சொர்க்கம் கிடைச்சா கிடைக்கணும், கிடைக்காட்டி போட்டு யாராவது விரும்புமா? நரகத்துடைய வேதனை தானே. நரகத்துடைய அடித்தளத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஒன்ன நான் விடமாட்டேன்டான்னு யாராவது சொன்னா முஸ்லீமா இருப்பானா? அப்ப அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம்
மறுமையை பற்றியுள்ள அச்சம், நரகத்தை பற்றியுள்ள ஒரு அச்சம், செய்த அமல் பாதுகாக்கப்பட வேண்டுமே என்கிற ஒரு பயம் இல்லாத நபர்கள் தான் இந்த வேலையில் ஈடுபடுவார்கள். அதிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான வழிமுறை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா? ஏன்னா ஒரு தனி மனிதன் ஒழுக்கச்சீலனாக வாழ்ந்தால் மட்டும்தான் ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். அப்படித்தானே? ஒழுக்கமே இல்லாத ஒரு சமுதாயத்தில் ஒழுக்கமுள்ள ஒரு தனி மனிதன் வாழ்வது என்பது கேள்விக்குறியா போய்விடும். அப்போ ஒரு சமுதாயத்தை திருத்துறதுக்கு முன்னாடி தனி மனித வாழ்வில் ஒழுக்கம், நற்குணம், நாவடக்கம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்கு முதலாவதாக இந்த புறம் பேசுதல் உடைய மக்கள் அல்லது அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்குரிய காரணம் ஒரு 5-6 காரணம் இருக்கு. அதை மட்டும் கரெக்டா படிச்சு வச்சுட்டோம்னா அது வரும்போது ஜாக்கிரதையா இருந்துரும். அதுல முதலாவது என்ன தெரியுமா? கோபம். யாரின் மீதாவது நமக்கு கோபம் வந்தால், முதல்ல கோபம் என்பது தனி சாப்டர். கோபம் என்பது என்ன ஆகும்? நன்மைகளை அழித்து நாசமாக்குகிற பண்பு கோபம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்தால் உடனே நின்று கொண்டால் அமருங்கள், அமர்ந்து வந்தால் படுங்கள், தண்ணீர் அருந்துங்கள், எல்லா டைரக்ஷன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்தார். ஏன்? அந்த ஒரு செகண்ட் உன்னுடைய பாழாக போவது உன்னுடைய தன்மானம், உன்னுடைய கௌரவம், உன்னுடைய அந்தஸ், உன்னுடைய அமல், விலை மதிக்க முடியாத அமலெல்லாம் பாழா போகிற நிலைதான் கோபம் என்பது. அப்ப கோபம் வந்தால் புறம் சாதாரணமாக வந்துவிடும். ஒரு அறிஞர் இதை மட்டுமே தொகுத்திருக்கிறார். புறம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எப்படியெல்லாம் வரும். ஒரு மனிதனுடைய அமல் பாழா போவதில் மிக முக்கியமானது இந்த புறம் என்பது. கோபம் வந்தால் ஒரு மனுஷன் என்ன செய்வான்? அடியாளை வச்சு அடிக்க ட்ரை பண்ணுவான். முடியாவிட்டாலோ தான் அடிக்க முயற்சி செய்வான். அதுவும் முடியாவிட்டாலோ அவன் அடுத்தது அவன் பார்ப்பது எதிரியை வீழ்த்த வேண்டும், அவனுடைய அந்தஸ்தை குறைக்க வேண்டும். எதிரியுடைய அந்தஸ்தை குறைப்பதின் மூலம் தன்னுடைய கோபத்தை தணிக்க வேண்டும். எதிரியை கேவலப்படுத்துவதன் மூலம், பல பேருக்கு மத்தியில் தலைகுனிவை உண்டாக்குவதன் மூலம் நாம் நம்முடைய கோபத்தில் வெற்றி அடைய வேண்டும். அப்ப அடிக்கிறதுல 2 வகை இருக்கு. ஆளை வச்சு அடிக்கிறது, நாம அடிக்கிறது, உள்ளத்தை அடிக்கிறது. அப்ப பல பேர் மத்தியில் அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய உயர்நிலை, இவைகளை குறித்து தரம் தாழ்த்தி பேசக்கூடிய நிலைக்கு அந்த மனிதன் வந்து விடுவான். அவனுக்கு அவனை குறித்து கோபம் வரும்போது, யாரை குறித்து? எதிரியை குறித்து. எதிரியை குறித்து கோபம் வரும்போது உடனடியாக நாம் உதாசித்துக் கொள்ள வேண்டும். 24வது அத்தியாயத்துடைய 22வது அத்தியாயத்தை கொஞ்சம் எடுத்து என்னைக்குமே படிச்சு பார்க்கணும். அது உரையினுடைய கடைசியில் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அதனுடைய பிளாஷ்பேக் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த 24வது அத்தியாயத்துடைய 22வது வசனம் ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் மனப்பாடம் பண்ணி நடக்க வேண்டிய வசனம். அப்ப கோபம் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கோபம் வந்தால் பிறரை வீழ்த்த வேண்டும், கோபத்தை தணிக்க வேண்டும், கோபத்திற்கு உள்ளாக்கியவனை பழி வாங்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்றால், அவனை குறித்து, அவனுடைய உடலை குறித்து, அவனுடைய பண்பை குறித்து, அவனுடைய மார்க்கத்தை குறித்து, அவனுடைய குடும்பத்தை குறித்து, அவனுடைய கல்வியை குறித்து, அவனுடைய நன்னடத்தையை குறித்து மனிதன் பேச ஆரம்பிப்பான். வெளியிலே பேசுவதன் மூலம், பல பேருக்கு அந்த செய்தியை பரப்புவதன் மூலம், பல பேர் அந்த செய்தியை எடுத்துச் சென்று பேச தனக்கு அதிகமான நபர்கள் உருவாகிவிட்டார்கள் என்பதன் மூலம் கோபத்தை கொஞ்சம் அவன் கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறான். கோபத்தை அடக்கிக் கொள்கிறான். கோபத்திற்கு மருந்திட முயற்சி செய்கிறான். கோபம் வரும் பொழுது இந்த நிலை வரும். கோபம் வரும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இது முதலாவது காரியம். 2வது, கர்வம், ஆணவம் என்று வரும் பொழுது புறம் பேசுதல் வரும். கர்வம், ஆணவம்னா என்ன? தன்னை உயர்வாக கருதி பிற மக்களை தாழ்வாக கருதுவது. நான் பேச்சாற்றலுடையவன் என்பதற்காக, நான் ஒரு அறிவாளி என்பதற்காக, நான் குர்ஆனோடு அதிகம் தொடர்புடையவன் என்பதற்காக, நான் மார்க்க அறிவுள்ளவன் என்பதற்காக பாமர மக்களை மட்டமாக நினைக்கும் பொழுது புறம் பேசுதல் வரும். அப்ப கர்வம், ஆணவம் என்பது, பெருமை அடித்தல் என்பது மிக மிக மோசமான ஒரு கெட்ட குணம். அப்ப தன்னை உயர்வாக கருதி தன்னிடத்தில் பேச வருகிற, தன்னோடு பழகுகிற, தன்னோடு தினசரி அன்பு பாராட்டுகிற தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன், சகோதரி, நண்பர்கள், சமுதாயம், ஜமாத்தின் அங்கத்தினர்கள் அல்லது பலகீனமானவர்கள். பலகீனம் என்றால் பேச தெரியாத, பொருளாதாரம் இல்லாத,
குடும்ப பாரம்பரியம் இல்லாத, எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், சமூகத்தில் அந்தஸ்து இல்லாத, சமூகத்தில் அந்தஸ்து இருந்தாலும் நம்முடைய தகுதிக்கு நிகராக இல்லாத நாம் உயர்நிலை, அவர்கள் தாழ்ந்த நிலை என்று வரும் பொழுது அந்த தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள் நமக்கு இணையாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மனிதன் புறம் பேச ஆரம்பிப்பான். அவன் அப்படி, அவன் இப்படி, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை என்று ஆணவமும் கர்வமும் வரும்போது, பெருமை வரும்போது மனிதன் சர்வ சாதாரணமாக இந்த மிகப்பெரிய அநியாயத்தை செய்ய மனிதன் முயற்சி செய்வான். இதிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் எது வரக்கூடாது? கோபம் வந்துவிட, கோபம் வந்தால் புறம் பேசுதல் வந்துவிடும். இரண்டாவது, தன்னை உயர்வாக கருதி பிறரை தாழ்வாக கருதுவது. அது எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, பொறுப்பு, பொருளாதாரம், தாவா, எந்த சாப்டரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், எந்த பிரிவை எடுத்துக்கொண்டாலும் என்னோடு பேச வருகிறவனுக்கும் ஒரு தகுதி உண்டு, அந்தஸ்து உண்டு. ஏங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர் குணத்துல ஒரு குணம் என்னன்னு தெரியுமா? என்ன குணம்? ஹெர்குலிஸ் மன்னருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபால் எழுதின ஹதீஸ் புகாரில் உண்டுமா இல்லையா? அந்த ஹதீஸுடைய ஆரம்ப வாசகத்தை பாருங்க. உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ரோமாபுரி மன்னர் சக்கரவர்த்தி அவர்களாகிய ஹெர்குலிஸ் மன்னர் அவர்களுக்கு முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் எழுதி கொள்வது, அவனை அவனுடைய அந்தஸ்தில் வைத்து முதலில் அவனை புகழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுகிறார். இது தேவையா ரசூலுல்லாவுக்கு? கொஞ்சம் நம்முடைய கற்பனையில் இது தேவையா? நலமறி ஆவல் விஷயம் சொன்னா போதுமா இல்லையா? அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய பண்பு, அவர்களை மக்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள், அவர்களுடைய மரியாதை, எல்லா அந்தஸ்திலும் அவர்களை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவார். நஜ்ஜாஷி மன்னருக்கு எழுதிய கடிதம், ஹெர்குலிஸுக்கு எழுதிய கடிதம், உதைபா உடன்படிக்கையினுடைய ஆரம்ப வாசகம். இப்படி பாருங்க, எதிரணியில் உள்ளவரை மதிக்க தெரிகிற மனோபாங்கு, எதிரணியில் உள்ளவருடைய கல்வித்திறன், எதிரணியில் உள்ளவருடைய மனப்பாங்கு வேண்டாம். ரசூல் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிற வானவர் யாரு? ஜிப்ரீல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அமர்ந்து பாடம் கற்பித்த ஒரு ஹதீஸ் உண்டு. அந்த ஹதீஸ் எதுங்க? ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, கியாமனால் என்றால் ஹதீஸ் இருக்கா இல்லையா? அது அந்த ஹதீஸ்ல அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தோடு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னிலையில் அமர்ந்தார்னு தான் நீங்க பாப்பீங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஹதீஸ் போய் பாருங்க. மண்டியிட்டு அத்தையாத்து அமர்வில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டியோடு முட்டியாக அமர வைத்து பவ்யமாக அமர்ந்து மார்க்கத்தை கேட்டார், தெளிவு பெற்றார் என்று நாம பார்க்கிறோம். ஏன்? பிறருடைய அந்தஸ்தை மதிக்க தெரிகிற காலமெல்லாம் புறம் பேசுதல் நமக்கு வராது. அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி. அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் கண்ணு தெரியாத ஒரு தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் லைட்டா மைல்டா ஒரு சிந்தனை வந்தது. குறைஷிகளை எல்லாம் திருத்தி எடுத்ததுக்கு அப்புறம் நாம் ஒரு காம்ப்ரமைசன் பண்ணி அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அகம்பாவம், கர்வம், ஆணவம் எல்லாத்தையும் ஒளிப்போன ரசூலுல்லாஹ் நினைச்சாரு. அல்லாஹ் என்ன செய்தான்? யார் சிறந்தவர்னு உனக்கு தெரியுமா நபியேன்னு சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு உம்மி மக்தும் உயர்நிலையில கொண்டு வச்ச உடனே அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் எந்த சபையில் வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வா தெரியுமா? யாரின் மூலம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்தானோ அவர் வந்து விட்டார் என்பாராம். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அந்த அளவுக்கு பிறர் என்று நான் சொல்லுவது நம்மோடு நட்பு வைத்துக் கொள்ளக்கூடிய, அல்லது நட்பு வேண்டாம், பொறுப்பில் இருந்தால் பல பேரோடு பழக வேண்டிய வாய்ப்புகள் நமக்கு வரும். உயர்நிலையில் இருக்கும் பொழுதே தாழ்நிலையில் இருக்கிற மக்களை சந்திக்க நேரிடும். அப்படி வரும்போது குடும்பம், நட்பு, தொழில், ஜமாத், தாவா, அதிகாரம், பள்ளிவாயில் நிர்வாகம் எதுவானாலும் சரி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. முதல் மனநிலை நம்மை உயர்வாக கருதி மக்களை தாழ்வாக நினைக்க தோண்டும் போது நமக்கே தெரியாது புறம் பேசுதல் வந்துவிடும். இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லாஹ் அதுல இருந்து நம்மை காப்பாற்றணும். மூணாவது என்ன தெரியுமா? நாம் ஒரு உயர்நிலையில் இருக்கும்போது நம்முடைய சேம் ஸ்டேட்டஸுக்கு, ஒரே தகுதிக்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்பதை மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு சில பேர். நான் நல்ல பேச்சாளர், நான் வசிக்கக்கூடிய ஊரில் ஒரு 10-15 தாயிகள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை போல பேச என்றைக்குமே வரக்கூடாது. அதுக்கு என்ன வழி? அவர்களை எப்பொழுதும் மட்டம் தட்டியே பேச வேண்டிய ஒரு மனப்பாங்கு. நான் ஒரு உயர் பதவியில் இருக்கிறேன். அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி எனக்கு கீழ் பணிபுரிகிற அந்த பதவியை எனக்கு பெற்றுத் தருவதற்காக வேண்டி கடுமையாக உழைத்த, இன்னும் சொல்ல வேண்டுமா? மக்கள் உழைக்காமல் ஜமாத் உருவாகுமா?
மக்கள் தேர்ந்தெடுக்காமல் தலைவர்கள் உருவாவார்களா? மக்கள் கேட்காமல் ஒரு தாய் வந்து தனியாக மீட்டிங் போட்டு பேச முடியுமா? எந்த மக்களின் மூலம் இவனுக்கு செல்வாக்கு கிடைத்ததோ அந்த மக்கள் தனக்கு நிகராக வந்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் வரும்போது அவன் புறம் பேச ஆரம்பிப்பான். அப்ப தன்னுடைய ஸ்டேட்டஸ். உதாரணத்திற்கு ஒருத்தரை பத்தி உங்கள்கிட்ட சொல்லப்படுது, அவர் பயான் ரொம்ப சூப்பரா பண்ணார், போன வாரம் ஜும்மா மாஷா அல்லாஹ் ரொம்ப சூப்பரா பண்ணார், அவர் எப்ப பார்த்தாலும் அப்படித்தான். ஏன் இவன் சொல்றான்? தான் தான் பெரிய பேச்சாளர் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு செய்தி வருது, நல்ல பேசுறவர் ஒருத்தர் இருக்கிறாரு என்று உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அவருடைய கல்வித்திறனுக்காக வேண்டி உதவி செய்வதற்கு பதிலாக தன்னையே மக்கள் கவனிக்க வேண்டும், மக்களுடைய பார்வை தன் மீதே விழ வேண்டும், நாம் தான் மக்களுடைய உள்ளத்தில் நீங்காத இடம் பிடிக்க வேண்டும், மக்கள் எப்பொழுதும் நம்மை பற்றியே பேச வேண்டும். உரை என்றாலும், கேள்வி பதில் என்றாலும், எழுத்து என்றாலும், சமுதாய பணி என்றாலும், மக்கள் என்றால் நான் என்றால் மக்கள், இப்படி மக்களுடைய உள்ளத்தில் நான் தான் இடம் பிடிக்க வேண்டும், நமக்கு நிகராக யாரும் வந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு என்ன வந்துடும்? புறம் பேசுதல் வந்துவிடும். இந்த புறம் பேசுதல் ஏன் வருகிறது? அடுத்தவர்களை மட்டம் தட்டி பேசுகிற சிந்தனை வரும், அவர்களுடைய உயர்நிலையை கட்டுப்படுத்துகிற சிந்தனை வரும், அவர்கள் நமக்கு நிகராக வந்துவிடக் கூடாது என்கிற சிந்தனை வரும். வருமா இல்லையா? வரும். நான்காவது ஒன்று உண்டுங்க. அந்த நான்காவது என்ன தெரியுமா? உதாரணத்திற்கு மக்களுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும் பொழுதும் புறம் பேசுதல் வரும். மக்களுடைய உள்ளத்துல இடம் பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும் பொழுது புறம் பேசுதல் வரும். உதாரணத்துக்கு பாருங்க, நானும் ஃபயாஸும் நண்பர்களா இருக்கிறோம். நண்பர்னா சிறுபிராயத்திலிருந்தே நண்பர்கள். எங்களுடைய நட்பை யாரும் பிரிக்கவே முடியாது. ஃபயாஸ் இந்த ஜமாத்துடைய மாநில தலைவரும் ஒரு பேச்சுக்கு வைங்க, அல்லது பெரிய ஒரு பேச்சாளர்னு பேச்சுக்கு வைங்க. அவர் எங்க போனாலும் அவருக்கு நிறைய அந்தஸ்து கிடைக்குது. இப்போ அவரோட நான் நண்பர். மூணாவது ஒரு பார்ட்டி என்ன செய்யறாரு? ஃபயாஸோட எப்படியாவது நட்பு வைப்பதின் மூலம் அவரோடு இருக்கிற நண்பருக்கு கிடைக்கிற அந்தஸ்து நமக்கும் கிடைக்குமே என்பதற்காக வேண்டி, அந்த அந்தஸ்து கிடைக்கணும்னு அவர் நினைப்பு தப்பில்லை. அந்த நினைப்புல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று, அவரோடு நட்பு வைத்திருக்கிறவரை தாழ்த்தி நாம் உயர வேண்டும் என நினைக்கும் போது என்ன வரும்? புறம் பேசுதல் வரும். நான் சொன்ன நோக்கம் புரிஞ்ச அவங்களுக்கு? ஒரு நண்பனுடைய உள்ளத்தில் இடம் பிடிப்பதற்காக அவனோடு நட்பு வைத்திருக்கக்கூடிய மக்களை குறைத்து மதிப்பிட்டு தான் அந்த நண்பனுடைய உள்ள எதிரிகளை வீழ்த்துவதாக இருந்தாலும், எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதாக இருந்தாலும், சமுதாயத்தில் உயர் அந்தஸ்து பெறுவதாக இருந்தாலும், நமக்கு யாருடைய உதவி வேணுமேனா அதை மறந்துட்டோம். அதை மறந்ததுனால வர்ற விளைவு தான் இந்த விளைவுகள் எல்லாமே. நண்பர்களுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும். ஒரு மனிதனை விட நான் உயர வேண்டும். ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை விட என்னுடைய அந்தஸ்து உயரப்பட்டு எல்லோருடைய பார்வையும் என் மீது திரும்ப வேண்டும். நான் இந்த மனித சமுதாயத்தில் உயர்நிலையை அடைய வேண்டும். இந்த எண்ணம் வர்றது தப்பில்லை. அதே நேரத்தில் பொறுப்பு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு அவன் மூமின். ரப்பு நினைத்தால் 650 கோடி மக்களும் திரண்டு வந்தாலும் ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை பாழாக்க முடியுமா? முடியாது. ரப்பு உதவி செய்ய நாடினால் 650 கோடி மக்களுடைய உள்ளத்தையும் அப்படியே மாற்றி விடுவான். எல்லோரும் பார்த்தா நேசிப்பார்கள், எல்லோரும் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். நமக்கே தெரியாது, அவர்கள் அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர்கள் தொழுது அவர்கள் துவா செய்யும் போது அவருடைய துவாவில் நம்மையும் அவர்கள் இணைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இல்லையா? அப்ப கோபம் வரும்போது, ஆத்திரம் வரும்போது, எதிரிகளை தாக்க வேண்டும் என்று வரும்போது, உயர்நிலையை அடைய வேண்டும் என்று வரும்போது எல்லாமே ரப்பு கையில் ஒப்படைச்சு பாருங்க. இந்த நாலாவது இருக்குத, பிறருடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும், பிறர் நம்மை நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் திட்டம் போட தீர்மானித்தால், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிற வரை, அந்த லட்சியத்தை அடைகிற வரை தன்னை உயர்வாக கருதி அவனுக்கு எதிராக இருக்கிற மக்களை தாழ்வாக கருதுகிற மனப்பாங்கு வரும்போது புறம் பேசுதல் அவனையும் அறியாமல் வந்துவிடும். அல்லாஹு தாலா இந்த நான்காவது பண்பிலே இருந்தும் நம்மை அல்லாஹு தாலா காப்பாற்ற வேண்டும். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொழுதுபோக்குக்காக வேண்டி அரட்டை அடிக்கக்கூடிய ஒரு சபைன்ட்டு எல்லா ஊர்களிலும் இருக்குமா இல்லையா? பொழுதுபோக்கு சபை. இந்த சபையிலையும் பார்த்தீங்கன்னா புறம் பேசல் ரொம்ப சர்வ சாதாரணமாக, அந்த நேரத்தை எப்படியாவது இஷாக்கு உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் பொறுத்து வீட்டுக்கு போறதான்னா 2 மணி நேரத்துல அவர்களுடைய அந்த சபையை கொஞ்சம் கூர்ந்து நீங்க ஒரு வெளியில் உள்ள ஒரு ஆளா இருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவர்களை பற்றி பேச மாட்டார்கள்.
அவருடைய பொருளாதாரம், அல்லது அமர்ந்து கொண்டிருக்கிற நபர் நாம் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், நாம என்ன செய்யலாம், நீங்க என்ன செய்யலாம், நீங்க எப்படி இருக்கிறீங்க, இந்த பேச்சை காட்டிலும் அந்த சபையில் இல்லாத ஒரு நபரை பற்றி பேசுகிற போக்குதான் மிக மிக அதிகமாக இருக்கும். அப்போ இந்த பொழுதுபோக்கு சபை, கிண்டல் அடிக்கக்கூடிய சபை, இவைகளை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அங்கு புறம் பேசுதல் என்பது சர்வ சாதாரணமாக வந்து போய்விடும். அடுத்தது கிண்டல் அடிப்பது, பிறருடைய உடல் அமைப்பு குறையை குறித்தோ பட்டப்பெயர் சொல்லி குறித்தோ இப்படிப்பட்ட காரியங்களின் மூலம் கூட புறம் பேசுதல் வந்துவிடும். அல்லாஹு தாலா அந்த நிலைகளிலே இருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். இது புறம் பேசுவதற்குண்டான காரண காரியங்கள். சரி, புறம் பேசுகிற சபையில் நாம் இருக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதில்தான் இந்த ஜமாத்தினுடைய, குறிப்பாக இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய அல்லது வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய கவனத்தில் ரொம்ப முக்கியமாக பதிவு செய்ய வேண்டிய சாப்டர் என்ன தெரியுமா? ஒரு தீமைக்கு என்ன காரணம் என்பதை பார்த்த பிறகு அந்த தீமையிலிருந்து ஒதுங்க என்ன வழி. இப்போ நான் கேட்குறேன், சமுதாயத்தில் பாருங்க, நிறைய பேர் புறம் பேசுவாங்க, பொய் பேசுவாங்க, அவதூறு பேசுவாங்க. இந்த புறம் பொய் அவதூறு எல்லா மனிதர்களிடத்திலும் அவர்கள் பேசுகிறார்களா, அல்லது குறிப்பிட்ட மனிதர்களிடத்தில் மட்டும் அவர்கள் பேசுகிறார்களா? கொஸ்டின் ஆன்சர் இது. சொல்லுங்க பதில். புறம் பேசுறவன் எல்லா மனிதர்களிடத்திலும் போய் பேசுகிறானா? பொய் பேசுகிறவன், அவதூறு பேசுகிறவன், ஒரு மனிதனுடைய மானம் மரியாதையோடு விளையாடுகிறவன், அந்த பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடிய அந்த ஜமாத்தில் இருக்கிற மெம்பர் எல்லாத்திட்டையும் போய் துணிச்சலாம் பேசுறானா, அல்லது குறிப்பிட்ட நபரிடத்தில் மட்டும் அவன் பேசுகிறானா என்றால் குறிப்பிட்ட மனிதத்தில் மட்டும்தான் பேசுவான், எல்லோரிடத்திலும் பேச மாட்டான். அவன் பேசுகிற நபர்கள் யார், அவன் பேசாத நபர்கள் யார்? அவன் பேசுகிற நபர்கள் யார் என்றால், அவன் பேசுவதை யார் செவிதாழ்த்தி கேட்டு அதை அழகுபட நயம்பட நேரம் ஒதுக்கி கேட்டு வெளியே போய் சொல்லுகிறானோ அவனிடத்தில் பேசுவான். பேசுகிற பொழுதே உன் வேலை என்னுண்டு அதை பாருப்பா, அல்லாஹ் பயந்துக்கப்பா என்று எதிர்ப்பு தெரிவித்தால் புறம் பேசுகிறனுடைய அக்கௌண்ட்ல ஜமாத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் அதை தவிர்ப்பதற்குண்டான வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் முதலாவது வழிமுறை, இப்ப சொல்லக்கூடிய அனைத்துமே 1க்கு 10 முறை நாம் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய ஒரு சாப்டர். படிச்சா தான் சமுதாயத்தை சீர்படுத்த முடியும். இல்லை என்றாலோ 1 2 ஆகி 2 3 ஆகி 3 5 ஆகி 5 10 ஆகி சமுதாயத்தில் 10 பேர் இருந்தால் 10 பேர் 10 திசையில பிரிச்சு நிப்பாட்டி விடுவார்கள் இந்த கொடூரமான எண்ணம் உடையவர்கள். ஏங்க நான் கேட்கிறேன், இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? கண்ணை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள், கைகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள், கால்களை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள், உள்ளம் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள், நாவுகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். ஏன் விசாரணைக்கு அல்லாஹ் உட்படுத்துறான்? அவனுடைய அமானிதம். இந்த அமானிதத்தை நல்ல காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்தினால் நமக்கு வெற்றி கிடைக்கும், தவறான காரியத்திற்கு பயன்படுத்தினால் நமக்கு மறுமையிலே தண்டனை கிடைக்கும். அப்படித்தானே? அப்போ இந்த ஒரு பேசிக்கை புரியாதவர்கள் யார் என்றால் புறம் பேசுகிற மக்கள். 49வது அத்தியாயத்தினுடைய 49வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், ஒரு நண்பர் அல்லது ஒரு ஜமாத் அல்லது ஒரு சமுதாயம் அல்லது ஒரு குழு அல்லது ஒரு குடும்பம் யாராக இருந்தாலும் அடுத்தவர்களை பற்றி ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்து சொல்லும் போது நீங்கள் கையாள வேண்டிய முதல் வழி அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். முதல் வழி, இந்த வழிமுறையை ஒரு நபர் 2 நபர் 5 நபர் 10 நபர் ஒரு ஜமாத்து பேணினால் அங்கே எந்த வகையான புறம் பேசுதலும் அவதூறும் பிறருடைய குறையை பற்றி பேசுகிற பண்பும் தீய பண்பு அழித்தொழிக்கப்பட்டுவிடும். இந்த 49ல் 6வது வசனம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே அழைத்து தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபாசிக்கும் பினபையின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். உங்களிடத்தில் ஒரு செய்தியை ஒரு மனிதன் கொண்டு வந்தால், தீயவன் ஃபாசிக், ஏன் அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை கொண்டு வர்றவனே இந்த இடத்துல ஃபாசிக்னு சொல்றான்? ஒரு செய்தியை பரிமாற சாதாரண விஷயம் தானுங்க. ஒரு செய்தியை பரிமாறும் போதே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அவன் ஃபாசிக்கா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்?
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க உரையை பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாசிக், ஒரு தீயவனுக்கு என்ன அடையாளம் சொன்னார்கள்? எடுத்த உடனே இவன் ஃபாசிக்கா, ஒரு பாவியா, ஒரு தீயவனா, மூமினா, முஸ்லிமா, எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காதால் கேட்பதையெல்லாம் பேசுகிறானே அவன் தான் ஃபாசிக். காதால் கேட்பதையெல்லாம் பேசுகிறானே விசாரிக்காமல் அவன் தான் ஃபாசிக். அப்போ செய்தி அவன் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த செய்தி இவன் சம்பந்தப்பட்டதா பிறர் சம்பந்தப்பட்டதான்னு தெரிஞ்சிடும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வரும்போது அந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தீர்க்கமாக விசாரிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அங்கேயே கடிவாளம் போடுறான், தீர்க்கமாக விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரிக்காமல் நீங்கள் செயல்பட்டால் விளைவு என்னன்னு அல்லாஹ் தஆலா அங்கேயே சொல்கிறான். என்ன விளைவு? அந்த செய்திக்கு சம்பந்தமில்லாத பாமர மக்கள் எல்லாம் அதனால் பாதிக்கப்படுவார்கள். புறம் பேசுறது அல்லாஹ் எப்படி மைல்டா ஒழிக்கிறான் பாருங்க. இப்படி சமுதாயத்தில் நிறைய சைத்தான்கள் உலா வருவார்கள். திடீரென ஒரு செய்தியை கொண்டு வந்து சொல்லுவார்கள். உங்க அமலையும் பாழாப்பதற்காக வேண்டி நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, இந்த செய்தி அவன் சம்பந்தப்பட்ட செய்தியா அல்லது பிறருடைய செய்தியை தூக்கி கொண்டு வந்து நம்ம இடத்துல சொல்லுகிறானா, இங்கிருந்து ஆரம்பிக்கணும். புறம் பேசுறதுடைய வாசலை இங்கிருந்து அடைக்கணும். பிறருடைய செய்தி என்றால் செய்தியை கொண்டு வந்தவனிடத்தில் என்ன சொல்லணும்னு அல்லாஹ் தஆலா பிறகு வேற வசனத்தை சொல்றான். ரெண்டாவது பார்ப்போம். அந்த இடத்துல செய்ய வேண்டியது செய்தியை உள்வாங்கி கொண்டு அந்த செய்தியை தீர மைல்டா யாருக்கு தெரியாம விசாரிக்கிறது. விசாரிக்காமல் செய்தியை சொன்ன உடனே நம்பினால் என்னவாகும்? அந்த செய்திக்கு சம்பந்தமில்லாத மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள். இது நம்முடைய லைஃப்ல நிறைய நடந்திருக்குமா இல்லையா? நண்பர்கள் மத்தியில் நடந்திருக்கும், குடும்பத்தார்கள் மத்தியில் நடந்திருக்கும், ஜமாத்தில் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு மத்தியில் நடந்திருக்கும், தாயிகள் மத்தியில் நடந்திருக்கும், பள்ளி நிர்வாகிகள் மத்தியில் நடந்திருக்கும், நிறைய நடந்திருக்கேன். செய்திகளை விசாரிக்கக்கூடிய தன்மையை அவன் இழந்து விட்டான். செய்தியை விசாரிக்கிற தன்மையை இழக்கும் போது ரெண்டு பாவம் அங்க நடக்கும். ஒண்ணு, செய்தியை விசாரிக்காம புறம் பேசுற தன்மை. ரெண்டாவது, செய்திக்கு சம்பந்தமில்லாதவரை பத்தி அவர் தப்பா பில்டப் பண்ணுவார். உள்ளத்துல வந்துருமா இல்லையா? ஏன்னா இவன் இந்த பாவி சொன்னதை நம்பி இவர் விசாரிக்காத அந்த தாவத்தையும் செய்த காரணத்தினால, சொன்னதை உடனே நம்பின காரணத்தினால சம்பந்தமில்லாதவரை பற்றி மனசுல ஒரு வெறுப்புணர்வு வருது. சொன்ன செய்தியை நம்பி அவரும் வெளியே பேசுறதுனால புறம் பேசுற சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். இது இறை விசுவாசியுடைய பண்பாக இருக்கக்கூடாது. இது தடுக்கக்கூடிய வழியில் முதலாவது வழியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இரண்டாவது வழி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 28வது அத்தியாயத்துடைய 55வது வசனம். இது இரண்டாவது வழி அல்லாஹ் சொல்லுகிறான். புறம் பேசுகிற நபரை நாம் சந்திக்கும் போதோ, அந்த செய்திகளை கேட்கும் போதோ எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்முறையாம் திருமறை குர்ஆன்ல இந்த 28வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். என்ன வழிமுறை சொல்றான்? யாராவது செய்தியை கொண்டு வரும்போது அது ஒரு வீணான பேச்சு நம்ம தெரிஞ்சாலோ, அது பிறர் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் என்று நாம் உணர்ந்தாலோ, இது ஒரு பாவம் செய்ய போறோம்ங்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டாலோ, உடனே செய்ய வேண்டியது, தபா அவங்க செயல் அவங்களுக்கு, என் செயல் எனவான் செயல் உனக்கு என்று சொல்லி, அறிவியினர்கள் இந்த சமுதாயத்திலே நிறைய பேர்கள் இருப்பார்கள். அந்த அறிவியினர்களை புறக்கணித்து வீணான காரியத்தை செய்யாமல் நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிற வசனம் தான் அந்த வசனம். அதே மாதிரி தான் 23வது அத்தியாயத்துடைய 3வது வசனம் கூட இறை விசுவாசியுடைய பண்புகளை குறித்து அல்லாஹு தஆலா அப்படியே சொல்லி வரும்போது, அவர்கள் வீணான காரியத்தில் எதுவும் ஈடுபட மாட்டார்கள், வீணான காரியத்தை செய்ய மாட்டார்கள், வீணான காரியத்திலே மூழ்க மாட்டார்கள், வீணான எந்த காரியங்களையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். 17வது அத்தியாயத்துடைய 36வது வசனம் கூட இந்த புறம் பேசுதல், அவதூறு பேசுதல், கேலி கிண்டல் செய்கிற அந்த மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை அல்லாஹ் சொல்லும்போது, அறிவில்லாத விஷயத்தில் நீங்கள் செயல்படாதீர்கள். உங்களுக்கு எது தீர்க்கமான அறிவு என்று உண்டுமோ நீங்கள் அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்யுங்கள். அறிவில்லாத காரியங்களிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள். நாலேஜ் எந்த காரியத்தில் இருக்குதோ, அது நபர்களை பற்றியானாலும், ஒரு செயலை பற்றியானாலும், ஒரு காரியத்தை பற்றியானாலும், எது குறித்து உங்களுக்கு தீர்க்கமான அறிவுண்டுமோ அந்த காரியத்தில் மட்டும் நீங்கள் ஈடுபடுங்கள். உங்களுக்கு நாலேஜ் இல்லாத காரியங்களிலே ஈடுபடாதீர்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதையும் நம்முடைய வாழ்விலே நாம் பேண வேண்டும். அடுத்தது, இது அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை. இந்த செய்தியை வந்து சொல்றவனுக்கு ஒரு பதில் சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதான் நம்ம முக்கியமான கவனிக்கணும். ஒரு நபரை பற்றியோ அல்லது பிறரை பற்றியோ, ஒரு குடும்பம், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த துறையை பற்றி யாரை பற்றியா ஒரு செய்தியை சொல்லும்போது ஒரு இறை விசுவாசியினுடைய பண்பு எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த பயானுடைய ஹைலைட்.
பயானுக்கு ஒரு ஹைலைட் இருக்குமா இல்லையா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு செய்தியை யாராவது சொல்ல வரும்போதே அவன் ஃபாசிக்கா இருந்தால் தீர விசாரிங்கப்பா, விசாரிக்காமல் நடைமுறைப்படுத்தாதீங்க. அப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் அந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அது நல்லவருடைய பண்பல்ல, மூமின்களுடைய பண்பல்லன்னு அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது அவர்கள் அறிவியினர்கள், அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். காலு சலாமா என்று சொல்லி புறக்கணித்து விடுங்கள் என்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது வீணான காரியத்தில் போய் மூழ்கி விடாதீங்க என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லும்போது அறிவில்லாத விஷயத்தை பின்பற்றாதீங்க என்று சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி, ஒரு சகோதரனை பற்றி, ஒரு சகோதரியை பற்றி ஒரு செய்தி உங்களிடத்தில் வரும்போது, நல்ல செய்தியா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ்னு புகழணும். ஒரு தவறான செய்தி உங்களுடைய காதுகளிலே வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சகோதரனை பற்றி உங்களிடத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுமேயானால் யார் ஒருவர் அந்த செய்தியை புறக்கணிக்கிறாரோ, வாசகத்தை பாருங்க, யார் ஒருவர் அந்த செய்தியை புறக்கணிக்கிறாரோ அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு அல்லாஹ் திருப்பி விடுவான். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் என்ன நேற்றுக்கு இந்த மாதிரி நடந்துட்டாராம, எடுத்தோன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை அவர் சகோதரர், அப்படி நிச்சயம் நடக்க மாட்டார். மறுத்து பேச பழகணும். எப்பவுமே ஒரு செய்தியை எடுத்த உடனே மறுத்து பேச பழகணும். எந்த செய்தியை? நல்ல செய்தி அல்ல, கெட்ட செய்தி. தீயவனாகத்தானே கொண்டு வருவான். ஒரு செய்தியை குறித்து அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிக்கடி சொல்லுவாரு, என்னுடைய தோழர்களை பற்றி உள்ள கெட்ட விஷயத்தை என்னிடத்திலே சொல்லாதீர்கள், நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லுங்கள். காரணம், எல்லோரிடத்திலும் சமநிலையில் பழகவே நான் ஆசைப்படுகிறேன். வாசத்தை பாருங்க, எல்லா சகோதரத்திலும் நான் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அபூபக்கர் சித்திக் அவர்களை எந்த நிலையில் நான் பார்க்கிறேனோ அதே நிலையில் தான் இஸ்லாத்தை தழுவிய அடிப்படை தொண்டனையும் நான் பார்க்க வேண்டும். ஆகவே யாரை பற்றியுள்ள குறையும் என்னிடத்திலே கொண்டு வராதீர்கள், நிறைவை மட்டும் கொண்டு வாருங்கள். எல்லோரிடத்திலும் நீதமாகவே பழக நான் ஆசைப்படுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒரு நபரை பற்றி குடும்பம், தனிப்பட்ட அடிப்படையில் அவருடைய மார்க்கம், அவருடைய உடல் அமைப்பு, அவருடைய ஏதாவது ஒரு குறையை பற்றி உங்களுக்கு சொன்னா முதல்ல சொல்ல வேண்டியது என்ன? எடுத்தவுடனே அந்த செய்தியை மறுக்க வேண்டும். அப்படி நிச்சயம் அவர் செய்ய மாட்டார். அவர் நிச்சயம் அந்த காரியத்தில் ஈடுபட மாட்டார். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் பிறருக்கு சொல்லக்கூடியவர். அவர் பல காலம் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர். அவர் ஜமாத்துடைய ஒரு அங்கத்தினர். நிச்சயம் அவர் அப்படி சொல்ல மாட்டார். செய்தி உண்மையோ தப்போ அது வேற விஷயம். சொன்னவரிடத்தில் மறுத்து பேச பழக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பண்பு நமக்கு இருந்தால் என்ன கிஃப்ட் நமக்கு? நம்முடைய முகத்தை நரகத்தை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமதி அஹமது போன்ற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது பிறரை பற்றி யாராவது ஒரு செய்தியை சொன்னா ரசூலா எப்படி நடந்துகிட்டாருங்கிறதும் பார்க்கணுமா இல்லையா? இப்படி புறக்கணிக்க அல்லாஹ் சொல்றான், எதிர்த்து பேசுங்கன்னு ரசூலா சொல்றாங்க. ரசூல்லா இருக்கிற சபையில யாராவது ஒரு தேர்ட் பர்சன் இன்னொரு நபரை பத்தி இப்படி பேசும்போது ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்க பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும். ஒரு நபித்தோழர், யார் ரசூலல்லாஹ், எனக்கு மஸ்ஜித் நபவிக்கு ரொம்ப தூரமா இருக்குது வீடு, என் வீட்டில் நீங்க தொழுதீங்கன்னா அந்த இடத்த தொழுமிடமா நான் ஆக்கி கொண்டு நான் இமாமா என்ற மக்களுக்கு தொழுகை நடத்துவேன்ங்கிறாரு. அந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாரு, தொழுகை நடத்துறார். மக்கள் எல்லாம் மாலிக் பின் துஹைஸ் என்கிற அந்த நபித்தோழர் எங்க, மாலிக் பின் துஹைஸ் என்ன ஆனார் என்று ஒருவர் இன்னொருவர்கிட்ட கேட்கிறார். ரசூலுல்லாஹ் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில் நடக்கக்கூடிய சம்பவம். மாலிக் பின் துஹைஸா, அவர் முனாஃபிக் ஆகிவிட்டார். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிப்பதிலே அவர் பின்தங்கி விட்டார். அவர் எப்பொழுது முனாஃபிக்குடைய சபையில் இருக்கிறார், முனாஃபிக் ஆகிவிட்டார் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காது கேட்டு விடுகிறது. பேசுவது ஒரு தோழரை, பேசுவது தேர்ட் பர்சன், பேசுவது புறம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மனமாற நேசித்தவரை நரகத்திலே இருந்து அல்லாஹ் காப்பாற்றி இருக்க அவரை ஏன் நீங்கள் முனாஃபிக் என்கிறீர்கள்? உடனே அந்த மக்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே நன்றாக அறிந்தவர்கள் என்று பின்வாங்கி கொண்டார்கள். தேர்ட் பர்சன் செய்ய வேண்டிய வேலை. 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது, 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது 2 பேர்ல ஒரு செய்தி வருதா, 3ஆம் நபர் சொல்ல வேண்டிய இந்த மாதிரி செய்தியில இடம்பெறாதீங்க. இது நிஃபாக்ல கொண்டு போய் விட்டுரும், நயவஞ்சகத்தனத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். இல்லாத ஒரு நபரை பற்றி இப்படிப்பட்ட பேசுவது நல்லதல்ல. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, காஃப் இப்னு மாலிக் போருக்கு போகாம 40 பேர்ல 40 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக பயிற்சிக்காரன் செய்தாரா இல்லையா? அவரை குறித்து விசாரிக்கப்படுறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃப் இப்னு மாலிக் எங்க விசாரிக்கிறான்னு அவர் எவ்வளவு ஒரு முக்கியமான ஆளா இருப்பாரு. அப்போ ஒரு சகாபி சொல்கிறார், யார சொல்லலாம், பொருளாதாரம் எல்லாம் வந்ததுனால செல்வ செருக்கு அவருக்கு ஏற்பட்டு விட்டது. உடனே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார சொல்லலாம், அப்படி அல்ல, அவரை குறித்து நல்லதையே நாங்கள் நாடுகிறோம், இவர் சொல்வதை போல நாங்கள் எண்ணவில்லை. உடனே சஹாபாக்கள் மறுக்கிறாங்க.
எந்த சஹாபாக்குடைய பண்பிலும் ஒரு மூணாவது நபரை பற்றி ஒரு சபையில் பேசப்படும் போது மறுத்து பேசுகிற தோழர்களைத்தான் நீங்கள் பார்க்க முடியவே தவிர செவிதாழ்த்தி கேட்கிற தோழர்களை ரொம்ப ரேரா தான் நீங்க பார்க்க முடியும். அந்த பண்பு வேணும். ஆயிஷா அவர்கள் சபியாவை பத்தி பேசுறாங்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சபியா அவர்கள் ரொம்ப குள்ளமானவர்கள். அந்த சபியாவுடைய அந்த குள்ளமான அந்த உடல் பருமனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருக்கிற சபியாவை பார்த்து ரொம்ப குள்ளமானவங்க, அவங்க இப்படி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னு ஒரு சாடைய மாடையெல்லாம் பேசிடுறாங்க. ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின வாசகம் என்ன? ஆயிஷாவே, நீ பேசிய இந்த வார்த்தையை உப்பு நீர் கொண்ட கடலில் கொண்டு போய் கலக்கினாலும் கடல் நீரே விஷமாக மாறிவிடும், உமக்கு தெரியுமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சார். அப்ப இந்த புறம் பேசுகிற மனிதன் ஒரு செய்தியை கொண்டு வரும்போது அது யாருங்கிற நமக்கு பர்டிகுலரா ஒரு சமூகத்தில் வாழும்போது, ஜமாத்தில் வாழும்போது, நண்பர்களாக இருக்கும்போது சர்வ சாதாரணமாக இடம் கொண்டு கொள்ள முடியும். யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு ஊக்கமளிக்கிற மாதிரி அந்த செய்திகளை இன்ட்ரெஸ்டா கேட்கக்கூடாது. அவர்கள் பேசுகிற சபையில நாம அமர நேரம் ஒதுக்கக்கூடாது. அவர்கள் சொல்லுகிற செய்தியை அங்கீகரிக்க கூடாது. அவர்கள் சொல்லுகிற செய்தியை நிராகரித்து விட வேண்டும். சொல்லுகிற செய்தியை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். சொல்லுகிற செய்திக்குரிய நபரை புறக்கணித்து பழக வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயம் நாம் இந்த புறம் பேசுதல் என்கிற நிலையிலிருந்து நம்மை நாம் காப்பாற்ற முடியும். அடுத்தது பாருங்க, நிறைய பேருக்கு புறம்னா என்னன்னே தெரியாது. நிறைய பேர் பேசுவாங்க, பேசிட்டு ஏன்பா அவர்கிட்ட இருக்கிற குறை தானே சொன்னா இல்லாதையும் சொன்னானுப்பாங்க. உண்மை இல்லையா? நிறைய பேர் பேசிட்டு நாங்க இல்லாத சொன்னா தான் நீங்க ரொம்ப கோவப்படணும், இருக்கிறது தான் நாங்க சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புறம் பேசுதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வகுப்பு நடத்துறார் அல்லாஹ்வுடைய ரசூல். புறம்னா என்னன்னு தெரியுமாப்பா? என்ன யார சொல்லலாம்? ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற குறையை அவர் இல்லாத நேரத்தில் அந்த செய்தியை நீங்கள் சொல்லும் போது சொன்ன செய்தியை கேள்விப்பட்டால் அவர் வருத்தப்படுவார். அதான் வாசகம். சொன்ன செய்தியை கேள்விப்பட்டால் சம்பந்தப்பட்டவர் வருத்தப்படுவார், சந்தோஷப்படுவார் அல்ல, வருத்தப்படுவார். அப்படிப்பட்ட செய்தியை நீங்கள் பேசுவது புறம். யார சொல்லலாம்? நாங்கள் பேசுகிற அந்த குறை அவரிடத்தில் இருந்தாலுமா? சஹாபாக்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இருந்தால் புறம், இல்லாவிட்டால் அதைவிட கொடுமை அவதூறு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவதூறு என்பது அந்த செய்திக்கு சம்பந்தம் இல்லாதவர், புறம் என்பது செய்திக்கு சம்பந்தம் இருக்கும் ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் அதை பற்றி பேசுவது. அப்ப புறம் என்பது இருக்கிற குறையை இன்னொரு நபரிடத்திலே போய் சொல்லுவது, அவர் அந்த செய்தியை கேள்விப்படும் போது வேதனைப்படுவது. இதற்கு பெயர் புறம். இப்படி புறம் பேசுவதிலே இருந்து நாம் விலகி வாழ வேண்டும். இனி இப்படி புறம் பேசினால் உள்ள விபரீதம் என்ன, அதையும் பார்க்கணுமா இல்லையா? இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்? புறம் பேசுவதற்கான காரணத்தை பார்த்தோம். புறம் பேசக்கூடிய வழிகளை எப்படி அடைக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்தது பார்க்க போறது, அப்படி புறம் பேசினா என்ன விளைவு ஏற்படும். ஏன்னா 12:40 முடிக்கணும், கொஞ்சம் ஸ்பீடா போறோம். புறம் பேசினால் என்ன விளைவு ஏற்படும்? முதல் விளைவு, கொடூரமான விளைவு, அல்லாஹு தாலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லுகிற விளைவு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நாவு எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும், எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் பயப்பட வேண்டும் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 காரியத்தை சொன்னாங்க. ஒன்று பாருங்க, ஒரு காலத்தில் 2 மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதர் வழக்கசாலி, இன்னொரு மனிதர் இபாதத்துகளில் கொஞ்சம் புடும்போக்குடையவர். இந்த வணக்கசாலி எப்பொழுதும் தன்னுடைய நண்பரிடத்தில் இபாதத்து செய்ய தூண்டுவார், இறையச்சத்தை போதிப்பார், இஸ்லாத்தை போதிப்பார், மறுமையை போதிப்பார், நரகம் குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார். இந்த பொடும்போக்கான அவருடைய நண்பர் ஒரு நாள் இப்படி சொல்லி விடுகிறார், அல்லாஹ் என்ன உன்னை கண்காணிக்கவா என்னை அனுப்புகிறான், உன் வேலையை பார்த்துட்டு போப்பானுங்கிறார். உடனே அந்த தாய் இபாதத்தாளி கொஞ்சம் ஆத்திரப்பட்டு, அல்லாஹ் உன்னை மறுமையில மன்னிக்கவே மாட்டான்ப்பா, நான் எத்தனை ட்ரிப் நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை உனக்கு கிடைக்காத வார்த்தையை பயன்படுத்திடுறார். இது சாதாரணமாக கோபம் வரும்போது எல்லாரும் பயன்படுத்துகிற வாசகம். ஆனால் கூடாது என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 2 பேரையும் அல்லாஹ் மறுமையில நிப்பாட்டுவான். அந்த இபாதத்தாளியை கூப்பிடுவான். கூப்பிட்டு, இபாதத்து குறைவாக இருந்த உன்னுடைய நண்பனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சத்தியம் போட்டு சொன்னாயே, உனக்கு யாரு சொன்னது என்று அல்லாஹ் கேட்பான். அவரால் பதில் சொல்ல முடியல. உன்னுடைய இபாதத்தை எல்லாம் நான் இப்பொழுது அழித்து நாசமாக்கி விட்டேன், நீ தான் நரகத்துக்கு போனோம், அவன் சொர்க்கத்துக்குன்னு அல்லாஹ் தஆலா. அப்ப பயன்படுத்துகிற வாசகத்தினுடைய விபரீதம் நரகத்துல கொண்டு போய் விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொல்கிறார்கள், கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரம், கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரம், அந்த அளவுக்கு நரகத்திலே ஒரு அடியான் தூக்கி வீசுவான். யார் என்றால் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அந்த வார்த்தை தீய வார்த்தை, ஆனால் அது குறித்து அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அவன் பேசிய வார்த்தை குறித்து அவனுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த சங்கடமும் இல்லை, பேசிவிட்டோமே வருத்தம் இல்லை, இனி பேசக்கூடாது என்கிற எச்சரிக்கையும் இல்லை. ஆனால்
அவன் பேசிய அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுவிட்டது அவனுக்கு. ஆகவே கிழக்கும் மேற்கும் அளவுக்கு தூரத்திற்கு நரகத்தில் அல்லாஹு தஆலா அவனை தூக்கி வீசுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாவு என்பது அவ்வளவு மோசமானது. அது நமக்கு உயர் அந்தஸ்தையும் பெற்றுத்தரும், மிக 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 தாழ்வான நிலைக்கும் நம்மை கொண்டு போய் விடும். அதையெல்லாம் நம்ம நாக்கை பயன்படுத்துகிற முறையை பொறுத்து தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 104வது அத்தியாயம் வைலுல்லி குல்லி ஹுமஜத்தில் லுமஜா ஹுமஜா என்கிற அத்தியாயம் 49வது அத்தியாயத்துடைய 12வது வசனம் ரொம்ப ரொம்ப கடுமையாக எச்சரிக்கக்கூடிய வசனம். யாருக்கு? இந்த புறம் பேசுகிற மக்களுக்கு, அடுத்தவர்களை பற்றி பேசுகிற மக்களுக்கு. புறம் பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். எப்படிப்பட்ட கேடு அல்லாஹ் சொல்கிறான்? எப்படிப்பட்ட கேடு? நரகத்தில் கம்பத்தில் கட்டி வைத்து அவர்கள் அடிக்கப்படுவார்கள். ஹுமஜான்கிற அத்தியாயத்தை பாருங்க. நரகத்தின் நடுப்பகுதியில் கம்பத்தில் கட்டி வைத்தவர்கள் அடிக்கப்படுவார்கள். ஹுமஜா என்கிற அத்தியாயத்தில் புறம் பேசி திரிபவனுடைய கேடுகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். 49வது அத்தியாயத்தில் 12வது வசனம் நாமெல்லாம் ஜீரணிக்க முடியாத ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாரை பற்றி பேசிக்கொண்டு நீ திரிகிறாயோ, உன்னுடைய சகோதரன் இறந்து போனால் அந்த சகோதரனுடைய மாமிசத்தை, இறந்த உடலினுடைய மாமிசத்தை உண்பதற்கு நீ தயாரா? அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டு அதை விட மோசமானது அவரை பற்றி நீ பேசுவது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த 2 வசனமும் கொடுமையாக புறம் பேசுதலை தண்டிக்கக்கூடிய வசனம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனை பற்றி ஒரு இடத்துல சொன்னாரா இல்லையா? கபர் வேதனை யாருக்கு? ஹஜ் செய்யாதவன், நோன்பு வைக்காதவனுக்கு ரசூல் அந்த பட்டியல் போட்டு சொன்னார். அதை நாம எதையெல்லாம் சாதாரணமா செய்யறோமோ அதை சொன்னார். இந்த கபரில் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி 2 காரியத்தை சொன்னார். ஒன்று, சிறுநீர் கழிக்கும் போது சுத்தம் செய்யாதவன் என்றும் உண்டு, சிறுநீர் கழிக்கும் போது மக்களிடமிருந்து தன்னை மறைத்துக் கொள்ளாதவன் உண்டு. பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பார்க்கிறோம், பஸ்ல எல்லாருமே நின்றுப்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளவு பேர் நிற்பாங்க, நின்றுகிட்டே சிறுநீர் கழிப்பாங்க. மக்களிடமிருந்து தன்னை மறைத்துக் கொள்ளாதவன், சிறுநீர் கழிக்கும் போது தூய்மை செய்யாதவன். 2 மாசம் இருக்கு ஹதீஸ்ல. சிறுநீரை பேணுதலா இல்லாமல் கபர்ல வேதனை. அடுத்த வேதனை யாருக்குங்க? புறம் பேசியவன், குறை பேசியவன், அவதூறு பேசியவன், கோல் மூட்டுபவன், பிறருடைய குறையை மக்களிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டே நடப்பவன், அவனுக்கு கபர்ல வேதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது திவாலானவன் யார் தெரியுமா? திவாலானவன் யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் கேட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு கேட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சொல்றது? யார்ட்டு வெள்ளி நாணயம் தங்கங்களும் இல்லமோ அவர்கள் தானே திவாலானவன். அவர்கள் அல்ல. திவால்னு சொன்னா இருப்பதை உடனே இழந்தவன், பரம்பரையா ஏழையா இருப்பவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, பொருளாதாரம் இல்லாம, வீடு இல்லாம, ஆடை இல்லாம பரம்பரை ஏழையாக இருப்பவன் திவாலானவன் அல்ல. எல்லாம் இருந்து திடீரென இழந்தவன். பூகம்பத்தால், சுனாமியால் நடுவீதிக்கு வர்றாங்களா இல்லையா? இருந்தார்கள், திடீரென இழந்தார்கள். வாகனத்தில் போயிட்டு இருப்பான், நிறைய செல்வ செழிப்பா இருப்பான், திடீர்னு பார்த்தா வாகனம் பறிக்கப்படும், சொத்துக்கள் எல்லாம் வழிபோக்கால கொள்ளையடிக்கப்படுவார்கள். இருந்ததை இழந்து விட்டான், அவன் திவாலானவன். இருந்ததை யார் இழந்தார்? நிறைய அமலை செய்து சொர்க்கத்துடைய வாசலிலே நிற்பான், அவனால் பாதிக்கப்பட்டவன்லாம் வருவார்கள், பேசினான், திட்டினான், அடித்தான் என்று வருவார்கள். அல்லாஹு தஆலா அனைத்தையும் பிடிங்கி அவனுக்கு கொடுப்பான். இவன் நரகம், அவன் சொர்க்கம். திவாலானவன் என்றார்கள். அப்ப எவ்வளவு பெரிய கொடுமைக்குரிய குற்றம் பார்த்தீங்களா? ஒன்று, நரகத்துக்கு போகக்கூடியது. 2வது, சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதற்கு சமம். 3வது, கபருடைய வேதனையை பெற்றுத்தரக்கூடியது. 4வது, நம்முடைய அமல் பிறருக்கு போய் சேரக்கூடிய காரியம். அப்ப இதுல என்ன கவனிக்கணும்னா, நம்மளை பத்தி நிறைய பேர் பேசுறாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நான் எடுத்தோன்னா முதல்ல ஒரு ட்ரைனிங் தர்றேன். இந்த பேசுறவங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்னு என்னைக்கு நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்க லைஃப் அதோட முடிஞ்சு போயிடும். நீங்க விளக்கம் சொல்லணும்னா அவங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. யாராவது நம்மளை பற்றி பேசுகிறார்கள் என்றால் எடுத்தோன்னே நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ஏன் தெரியுமா? அவன் தொழுகிற தொழுகையெல்லாம் நமக்கு வரப்போகுது. அவன் நோட்ட நோன்பு, அவன் செய்த நற்கருமங்கள் எல்லாம் நமக்கு வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பழகி பாருங்க. புறம் பேசுறவன் நிப்பாட்டிடுவான், பயந்தாவது நிப்பாட்டிடுவான் குறைந்தபட்சம். 2வது, புறம் பேசுகிற தகவல் எட்டும் போது அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடுங்க. நமக்கு மிகப்பெரிய ஆயுதமே ரப்பு தானே, அவனைத்தானே மக்களுக்கு அறிமுகம் பண்ணிட்டு இருக்கிறோம். ரப்புட்ட ஒப்படைச்சிட்டா அவன் செட்டில்மெண்ட் பண்ணுவான். அவன் செட்டில்மெண்ட் பண்றது எப்படிங்கிறத நம்ம அனுபவத்தில் நிறைய பேர்த்துல நம்ம பார்த்துட்டோம். அவன் அடிப்பான் ஒரு அடி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு அடியானை ஒரு மனிதன் பின்தொடர்ந்தால், குறைகளை பார்த்து அவன் புறத்தை பேசி அவனுடைய ஃபேமிலி, அவனுடைய தன்மானம், அவனுடைய கௌரவம், அவனுடைய மார்க்கம், அவனுடைய இபாதத் எதுவானாலும் குறை சொல்ல வேண்டும் என்று ஒரு இறை விசுவாசியை ஒரு மனிதன் பின்தொடர ஒரு எட்டு எடுத்து வைக்கும் போதே அல்லாஹு தஆலா அவனை பின்தொடர்கிறான்.
அவனை பின்தொடர்கிறான். இறுதியில் பின்தொடர்ந்த அந்த மனிதன் ஒரு கட்டத்தில் பூட்டிய வீட்டுக்குள் இருந்தாலும் அல்லாஹு தஆலா வெளியே இழுத்து போட்டு கொண்டு வந்து அவனை கேவலப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதர்கள் கேவலப்படுத்தினால் மனிதன் தப்பிக்கலாம், ரப்பு கேவலப்படுத்தினால் மனிதன் தப்பிக்கவே முடியாது. அதான கான்செப்ட். அல்லாஹு தஆலா கேவலப்படுத்தினால் சமூகத்திலே வாஸ் அவுட் ஆகி விடுவார்கள். மனிதர்கள் கேவலப்படுத்தினால் மனிதர்களுக்கு சமாதானம் சொல்லி மனிதன் தப்பிக்க வாய்ப்பு உண்டு. அல்லாஹுவிடத்தில் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்து பழகுங்கள். புறம் பேசுபவனை புறக்கணித்து பழகுங்கள். புறம் பேசுகிறவனுக்கு செவிதாழ்த்தி கேட்டு அதை நீங்கள் ஆர்வமூட்டுகிற வகையில் அந்த சபையில் அமராதீர்கள். செய்திகளை விசாரிக்க பழகுங்கள். நாவை பேணுங்கள். நற்குணம் என்பது இஸ்லாத்தினுடைய தூண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் பேணி நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.